पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல உபசம்ஹார பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேதாந்தத்தோட மொத்த பகவத்கீதையோட உபசம்ஹாரம் கன்க்ளூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கோம். இதுல நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்ம ஞானத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மமோ இல்லை கர்மத்தினால் அடையக்கூடிய ஆசையோ வந்து பார்த்தீங்கன்னா சம்பவிக்க முடியாது. என்ன காரணம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கௌடபாத காரிக்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கு. சொப்பனமாயே யதா திருஷ்டே கந்தர்வ நகரம் யதா ததா விஸ்வமிதம் திருஷ்டம் வேதாந்தேசு விசக்ஷணைஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கா 2:31 அப்படின்னு பக்கத்தில் போட்டுங்க. 2:31 மாண்டுக்கிய காரிக்கால இருக்கிறது. இந்த வேதாந்தத்தில் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கௌடபாதர் சங்கரோட தாத்தா அவர் சொல்கிறார், சொப்பன மாயா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் இந்த உலகம் நம்ம பார்க்கப்படுதோ அதே மாதிரி ஒரு மாயாவியோட மாயாஜாலம் எப்படியோ ரொம்ப ரொம்ப யோசிக்க வேணாம். மாயாவோட மாயாஜாலத்துக்கு பீப்புளாக மாயாவியே எங்கே போய் தேடுறது. சினிமான்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், அதான மாயா. ஒரு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாயையை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க வைக்கிற உண்மை மாதிரியே நமக்கு தெரியுது, சினிமா மாதிரி. அதே மாதிரி யதாதிருஷ்டே கந்தர்வ நகரம், எந்த விதமாக கந்தர்வ நகரம் தெரியுதோ நம்மளோட மனோராஜ்யம். அப்போ சொப்பனம் நம்மளுடைய மனோராஜ்யம், அதுக்கப்புறம் மாயாவியோட மாயா, இது எல்லாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது ஆனால் வந்து உண்மை இல்லையோ அதே மாதிரி ததா விஸ்வமிதம் திருஷ்டம், அது போலவே தான் இந்த உலகம் வெறும் தோற்றமாத்திரமா தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தேஷு விசக்ஷணை, வேதாந்தத்தில் நன்றாக பார்க்கின்ற ரிஷிமார்களால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு.
அந்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகம் வருது 32 சொல்லுது, ந நிரோதோ நச்ச உற்பத்தி ந பத்தோ நச்ச சாதகः ந முமுக்ஷுஹு ந வை முக்தः இத்யேஷா பரமார்த்ததா. வாஸ்தவ சத்தியம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது அங்க மந்திரம் சொல்லுது, ந நிரோதோ. இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜீவ ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரளயம். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையுமே பிரளயம் ஆகவே ஆகாது, நாசத்தை அடையவே அடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து உற்பத்தியே ஆகல. நான் சொல்றேன், ஐயோ சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா நாசமா போச்சு, ஐயோ அங்க இருந்த ஜீவர்கள்லாம் செத்து போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன், நான் வீடு கட்டியிருந்தேன் அதெல்லாம் போச்சு, நான் ராஜாவா இருந்தேன் அதெல்லாம் போச்சு அப்படின்னு காலையில எந்திரிச்சு புலம்புவோமா? புலம்ப மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பனத்துல இருந்த எதுவுமே நாசமாகவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பனத்துல இருக்கிற எதுவும் உண்டாகவே இல்லை. நச்ச உற்பத்தி. அதனால வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியும் இல்லை, நாசமும் இல்லை. ந பத்தா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல நம்ம எல்லாம் சம்சாரியா இருக்கோம், மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்ம பந்தப்படவே இல்லை. ந சாதக. நம்ம சொல்லிக்கிறோம் நான் சாதகன் அப்படின்னு, சாதகன் இல்லவே இல்லை. நான் முமுக்ஷுன்னு சொல்லிக்கிறோம், நான் முமுக்ஷு இல்லவே இல்லை. ந முக்தகா. இந்த உலகத்துல எவனும் முக்த புருஷனும் இல்லை. இத்யேஷா பரமார்த்ததா. இதுதான் வாஸ்தவ சத்தியம், வாஸ்தவமானது இது மட்டும்தான். அப்ப இதெல்லாம் எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சொப்பனம். நம்ம சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆகிறோம். நம்ம சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆன மாத்திரத்துல இதுல வேக்கப் ஆயிட்டோம், அது பொய்யா போச்சு. இப்போ இந்த தேகாதிகள்ல இருந்து நம்ம இது சொப்பனம், இந்த சொப்பனம் ஜாகிரதமும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்துல இருந்து நம்ம வேக்கப் ஆயிட்டோம் அப்படின்னா, நான்ல வந்து நின்னுட்டோம் அப்படின்னா இந்த உலகம் மொத்தமும் சொப்பனம். அப்ப கர்த்தவியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அறியறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4:31 ஒரு ஸ்லோகம் இருக்கு. 4:31 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் முக்கியமானது இருக்கு. ஆதவந்தேச்ச மாட்டுக்கே காரிக்க 4:31 சொல்லுது, ஆதவந்தேச்ச என்னாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா விதத்தை சதுர்ஷா சந்தக அவிததா இவ லக்ஷிதாக. ஆதியிலையும் இல்லை, அந்தத்திலையும் இல்லை. இன்னைக்கு ராத்திரி நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தை என்கிட்ட இல்லவே இல்லை. காலையில வேக்கப் ஆகும் போது நல்லா விஸ்ராந்தியா தூங்கிட்டு இருந்தேன், ஆனந்தமா இருந்தேன். அப்ப ஜெகத் இல்லவே இல்லை, ஜீவனும் இல்லை, பரமம்சானந்தா இல்லை, யாரும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு நண்பர்களும் இல்லை, துரோகிகளும் இல்லை, எனக்கு நஷ்டமும் இல்லை, எனக்கு ரோகமும் இல்லை, எந்த ஒரு பந்தம் மோட்சம் இது மாதிரி விவகாரங்களும் இல்லை. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கமே, நம்ம பந்தப்பட்டிருக்கோம், மோட்சம் அடையணும், ஞானம் அடையணும், முக்தி அடையணும், இதெல்லாம் நம்ம சொல்றோமே, இது எல்லாம் தூக்கத்துல இல்லவே இல்லை, ஆதியிலையும் இல்லை, உற்பத்திக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் திரும்ப அந்தத்துல அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி எல்லாம், இன்னைக்கெல்லாம் பகல் ஃபுல்லா சுத்தி எந்திரிச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்ப ராத்திரி தூங்க போவோம். தூங்க போனது பிறகு டீப் ஸ்லீப்ல திரும்பவும் இல்லாம போகுது. அப்ப ஆதியிலையும் இல்லை, அந்தத்திலும் இல்லை, அப்ப மத்தியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆதவந்தேச்ச என்னாஸ்தி, ஆதியிலும் அந்தத்திலும் எது இல்லையோ அது வர்த்தமான காலத்திலும் இப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாததற்கு சமம். இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான விஷயம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. இதான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம். அப்ப என்னது தெரியுது? காணல் ஜலம் வந்து பாத்தீங்கன்னா காலையில இல்ல, காலையில ஒரு 10 மணி வரைக்கும் காணல் ஜலம் தெரியாது. அதுக்கப்புறம் சாயந்தரமும் வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு மேல காணல் ஜலம் தெரிய போறதில்லை. அப்ப நடுவுல 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும், 2-3 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல நல்லா தெரியும். அப்ப நடுவுல தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில இல்ல, ஈவினிங்ல இல்ல. அப்ப நடுவுல தெரியுது அப்படின்னா தெரியுது, அது அப்பவும் இல்லை, தெரிஞ்சாலும் கூட இல்லை. அதே மாதிரி மாயாவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்சியை உண்டு பண்றான், வரும்போது அவன் எதையுமே கொண்டு வரல, போகும்போதும் எதையுமே கொண்டு போறது இல்லை. அப்ப நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரியேட் பண்றான், அதெல்லாம் தத்ரூபமா நமக்கு தெரியுது, உண்மையா தெரியுது. புறாவை பறக்க விடுறான், ஃப்ளவர் வாஷை கிரியேட் பண்றான், நிறைய கரன்சியை கிரியேட் பண்றான், என்னென்னவோ பண்றான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆதியிலையும் அவன் வரும்போதும் ஆரம்பிக்கும் போது ஷோ ஆரம்பிக்கும் போதும் இல்லை, ஷோ முடிஞ்சோனையும் இல்லை. அப்ப நடுவுல இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லாததற்கு சமம், வெறும் கண்கட்டு வித்தை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விதத்தைஹி சதுர்ஷா சந்தக. அப்ப இதையெல்லாம் என்னப்பா அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தும் மித்யா, பொய்யானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
அவிததா இவ லக்ஷிதாக. ஆனா நமக்கு அந்த விசாரம் இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவிததா அப்படின்னா நமக்கு உண்மையா இருக்கிற மாதிரி, சத்தியமா இருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்கப்படுகின்றது. வாஸ்தவமா சாமி அப்படின்னா வாஸ்தவம் இல்ல. அதுலயே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்லோகம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 3:48 போட்டுங்க. மாண்டூக்கிய காரிக்கா 3:48. இதெல்லாம் சித்தாந்த பட்சம். 3:48 சொல்லுது, ந கிஞ்சித் ஜாயதே ஜீவஹா சம்பவோஸ்ய ந வித்யதே ஏதத் உத்தமம் சத்தியம் எத்திர கிஞ்சன்ன ஜாயதே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. ந கிஞ்சித் ஜாயதே ஜீவக, ஜீவர்கள் என்று ஒருத்தர்கள் உண்டாகவே இல்லை. ராத்திரியில இல்லையேங்க, நம்மள யாருமே இல்லையே. நம்ம எவ்வளவு ஆனந்தமா இருந்தோம், அங்க வேற எதுவுமே இல்லையே, எனக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். இந்த ஜீவ ஜகத் ஒன்று உண்டாகவே இல்லை. ந கிஞ்சித் ஜாயத்தை, எந்த ஒன்றும் உண்டாகவே இல்லை. சம்பவோ அஸ்ய ந வித்யதே, இந்த ஜகத்துக்கு பாத்தீங்கன்னா உற்பத்தி என்று ஒன்று நடக்கவே இல்லை, ஜீவன் பிறக்கவே இல்லை. ஏதத்து உத்தமம் சத்தியம், இதுதான் பாத்தீங்கன்னா உத்தமமான சத்தியம். எத்திர ந கிஞ்சித் ந ஜாயதே, எத்திர எந்த அவஸ்தையில பாத்தீங்கன்னா இந்த எந்த ஒன்றும் உண்டாகவில்லை அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகுதோ அதுதான் உத்தம சத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப இதெல்லாம் தெரியுதே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தெரியுது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் மாண்டூக்கிய காரிக்காலேயே சொல்லுது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா யதா சொப்னே துவயாபாசம் சித்தம் சலதி மாயையா. இந்த மனசு பாத்தீங்கன்னா சதா சலிக்கிறது. சொப்பனத்துல பாத்தீங்கன்னா அசைஞ்சதுனால பாத்தீங்க அப்படின்னா, அசைஞ்சதுனால பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா இது உண்டாச்சு, இதெல்லாம் தெரியுது. இப்ப ஜாகிரதத்திலையும் பாத்தீங்கன்னா மனசு பாத்தீங்க அப்படின்னா அசையுது. மனசு அசைதறனால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதெல்லாம் தெரியுது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு அசைஞ்சா துவைத்தம் இருக்கு, மனசு அசையலைன்னா துவைத்தம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணை கசக்கிட்டு பார்த்தா ரெண்டு ரெண்டா தெரிகிற மாதிரி, இது வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுதான், எல்லாம் ரெண்டா தெரியறது நம்மளுடைய மனசோட ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பேசாம குவைட்டா இருக்கணும். சரி, இதுல ஏதாவது கர்மா பண்ண வேண்டி இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஜாகிரதத்துல பண்ற எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லை, கிரியா இல்லை, காமம் இல்லை, எதை பத்தின ஆசையும் இல்லை, எந்த அதை அடையறதுக்கான சாதனங்களும் இல்லை. இப்ப நம்ம வேக்கப் ஆனதுக்கு பிறகு நம்ம பாக்குறோம், புத்தியில இருந்து ஆரம்பிச்சு 23 தத்துவங்களை நம்ம பாக்குறோம். புத்தி, மனசு, அகங்காரம், இந்திரியங்கள், இந்த தேகம், வெளியில இருக்கிற பஞ்ச பூத்தங்கள் எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பிராணன், பஞ்ச பிராணன்கள், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு கர்மாவை பண்ணி நம்ம அடையலாம்னு நினைச்சோம் அப்படின்னா, இது எல்லாம் எதனால உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அவ்யக்தம்ன்ற மாயையிலிருந்து உண்டானது. ஒன்னும் தெரியல நம்ம தூக்கத்துல சொல்றோமே, அதுல இருந்து தான் இது எல்லாம் உண்டாயிருக்கு. அந்த ஒண்ணுமில்லைன்னு சொல்லக்கூடிய மாயையிலிருந்து உண்டானது. இது எல்லாம் என்னது, மாயை தான். அப்ப மாயையை வச்சுக்கிட்டு மாயையை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையை வச்சுக்கிட்டு மாயையை ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சொப்பனத்துல இருக்கக்கூடிய காட்சிகள்ல இருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும், வேக்கப் ஆகணும். வேக்கப் ஆனா அங்க துரத்திக்கிட்டு வந்த நாய் பாத்தீங்கன்னா போயிடுது, பேய் போயிடுது. அங்க இருந்த குழப்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேக்கப்பானா தீர்மானம் வந்துருது உங்களுக்கு. ஆனா சொப்பனத்துக்குள்ளார இருக்கிற ஒரு சொல்யூஷன் வச்சுக்கிட்டு சொப்பனத்துல பாத்தீங்கன்னா நம்ம தேடணும் அப்படின்னா முடிவானது கிடைக்காது. அப்ப இந்த மொத்த ஜெகத்திலையும் பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாம் பொய்ன்னு வேக்கப் ஆகிறது தான் பாத்தீங்கன்னா முக்கியமான சாதனம். அதுக்கு அந்நியமா முடியாது. ஆச்சாரியார் நேற்று பாடத்துல கடைசியில சொல்லி முடிச்சார். 133வது பேஜ்ல மேல லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொன்னார், நகி தம தமசோ நிவர்த்தகம், இருட்டை நீக்க முடியாது. ஒரு இருட்டை வச்சுக்கிட்டு இருட்டை நீக்க முடியாது. அதனால் ஆகையினால் அத்தக கேவலம் ஏவம் ஞானம் நிஸ்ரேயச சாதனம் இது, வெறும் ஞானம் மட்டுமே, வெறும் ஞானம் வேக்கப் ஆகணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இந்த வெறும் வேக்கப் ஆகிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், மெதுவா மெதுவா வேக்கப் ஆகிறோம். எப்படி வேக்கப் ஆகிறோம், ரெண்டு விதமான வேக்கப் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, ரெண்டு விதமா வேக்கப் ஆகிற மெத்தட் கேனோபனிஷத்துல பாத்தீங்கன்னா சொல்ற.
ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்தின ஜென்மங்கள்ல நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானத்தை பண்ணிக்கிட்டே வந்திருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நிறைய ஜென்மங்கள்ல அனுஷ்டானம் பண்ணியிருப்போம். புத்தாக்கோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமணருக்கோ இது மாதிரி பெரியவங்க நிறைய பேர் இந்த சொசைட்டில இருக்காங்க. எங்கேயோ வந்து புத்தா வந்து பாத்தீங்கன்னா மரத்தடியில போய் உட்கார்ந்து இருப்பார். ரமணர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சத்சங்கம் கேட்டு ராத்திரியில வந்து படுத்திருப்பார். இது மாதிரி எங்கேயாவது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அப்ப டும்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ் வந்து இந்த தேகம் இந்த ஜெகத்து பொய், நீதான் சத்தியம், நீ இந்த ஜெகத்து இல்லை அப்படின்னு தேகாதிகளுக்கு வேற உங்களை காட்டிட்டு போயிடும், வந்துட்டு போயிடும் ஒரு பிளாஷ் மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம், அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல ஒரு ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றார், அப்ப முந்தின ஜென்மத்துல அவங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிருக்கணும். பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மிச்ச சொச்ச குறையினால அவங்க இந்த ஜென்மத்துல வந்திருப்பாங்க. திடீர்னு அது டும்னு வந்திருக்கும். அதோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து எங்கேயாவது ஏகாந்தமா உட்கார்ந்து நிஷ்டையை அடைஞ்சிருப்பாங்க. இதான் நடந்திருக்கு. அப்ப நம்ம மெத்தட்லாம் என்ன சுவாமி, நம்மலாம் எந்த கேட்டகரியில வரோம் அப்படின்னா சூரிய உதயம் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்றோம். சூரிய உதயம் எப்படி நடக்குது, 12 மணி உச்சி வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா இருட்டுக்கு வேலை இருக்கா அப்படின்னா இருட்டுக்கு வேலை இல்லை. அப்ப எப்படி அந்த சூரிய உதயம் எப்படி நடக்குது, மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா வானம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியனோட இது தெரிய ஆரம்பிச்சிடும். வெயில் காலம்ல 3:30 மணிக்கெல்லாம் பார்த்தா என்ன சூரியன் 5 மணி 6 மணியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா வெளில வந்து பார்த்தா ஆப்போசிட்டா இருக்கு. டைம் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா 3:30 மணி தான். 3:30 மணிக்கே வெளியில வெளிச்சம் தெரியுது வெயில் காலம். இந்த வெயில் காலத்துல எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:30 மணிக்கே லைட்டா அப்படியே ஆரம்பிக்குது. 3:30ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வந்து 4, 4:30, 5 வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு, மனுஷங்கள்லாம் தெரியுறாங்க, எல்லாம் தெரியும். 5:30க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் கிளியர் ஆயிடுது. 6 மணி 7 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெளிச்சமும் வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. இதுல கூட அங்கங்க கொஞ்சம் லைட்டா ஷேடோ இருக்க மாதிரி தெரியுது. உச்சி வெயில் வரும்போது 12 மணிக்கு ஒண்ணும் இல்லை. இதான் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் ஆகிறது. இதே மாதிரி தான் நமக்குள்ளாரையும் இருக்கிற அஜ்ஞானம் என்ன பண்ணுது, மெதுவா அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகுது. சிரவணத்தினாலையும் மனனத்தினாலையும் நித்தியாசனத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதய மாதிரி மெதுவா கிராஜுவலா தமஸ் வந்து போகுது. அப்ப தமஸ் போறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே காரியம் பண்ணணும், திரும்ப ஞான விசாரம் மட்டும்தான் பண்ணணும். ஞான விசாரத்துக்கு அனுகூலமா இருக்கிறதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபந்த நிவர்த்திக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகமும் உபாசனையும் பண்றோம். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா விசாரத்தினால மட்டும்தான், ஞானத்தினால மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அஜ்ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கேவலம் ஏவம் ஞானம், வெறும் ஞானம் மட்டுமே நிஸ்ரேயச சாதனம். இது இந்த மோட்சத்திற்கு சாதனம் என்று கன்ஃபார்ம் பண்றோம். இது வந்து சித்தாந்த பட்சம். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய கர்ம அனுஷ்டானத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். நேத்து வந்து எனக்கு எப்போது என்னோட அனுகிரகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் வந்து யாரையாவது ஒருத்தர் அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன பாடம் போயிட்டு இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் வருவார். நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் ஒருத்தர் வந்தார். ரொம்ப எக்ஸலண்டான பர்சன், நல்ல உபாசகர். அப்படியே அவங்க பொண்ணு ஒன்று வந்துச்சு, அப்படியே அம்பாள் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. என்ன அப்படியே மீனாட்சி மாதிரி இருக்கும், உபாசனையோட இது பார்த்தா தேவத்தை மாதிரியே இருக்கும். அதுவும் வக்கீல் பார்த்தாவே நேற்று வரல. அது அந்த அந்த அவர் மட்டும் வந்தார், அவங்க அப்பா மட்டும் வந்தார். நல்ல உபாசகர், 46 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார் அட்வொகேட்டா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவருக்கு 69 வயசு ஆகுது. 69 வயசுல வந்து 59 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் விடல. 59 வருஷமா சந்தியாவந்தனத்தை திரிகால சந்தியாவை பண்ணிக்கிட்டு, திரிகாலத்துல சந்தியா பண்ணி ஈஸ்வர பூஜை, சிவ பூஜை, மரகதலிங்கம் ஒண்ணு அவங்க அப்பா தாத்தாவை யாரோ கொடுத்துட்டு போயிருக்காங்க. மரகதலிங்கத்தை வச்சு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணிக்கிட்டு நல்லா லலிதா சகஸ்ரநாமத்தையும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் ஒவ்வொரு நாளைக்கும் டைம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா உபாசனை ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா இல்ல சாமி, பாராயணமே போயிட்டு இருக்கு சாமி, பாராயணம் தான் சாமி, சந்தியா பண்ணுவேன், பாராயணம் பண்ணுவேன், பூஜை பண்ணுவேன் சாமி. அப்ப கண்ணை மூடி உட்கார்ந்து ஏதாவது மெடிடேட் பண்றீங்களா? இல்ல. ஞான விசாரம் இல்ல. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்றாரு, சாமி நான் எந்த கெட்டதும் பண்றது இல்லை சாமி. என்னோட அப்பாவும் சொல்லி கொடுத்திருக்காரு, தாத்தா கூட இருந்திருக்கார், நல்லா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எந்த கெட்ட காரியங்களும் பண்றதில்ல. வக்கீல் தொழில கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையா என்னோட ஜென்யூனா இருக்க, ரொம்ப சம்பாதிக்கல.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப சம்பாதிக்கல, நேர்மையா தான் நான் இருக்கேன். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா இருக்கேன், எந்த பாப்ப கர்மங்களையும் பண்றது இல்ல, நித்திய கர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப வந்து எனக்கு மோட்சம் கிடைச்சிரும்ல சாமி, எனக்கு மோட்சம் கிடைச்சிரும்ல, அவ்வளவுதானே வேலை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்ற. அதே ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆச்சாரியார் சொல்ற. என்னன்னு பாப்போம். நித்திய நித்திய அகரணே பிரத்யவாய பிராப்தேகே கைவல்யம் ச நித்தியத்வாத். ஒரு நல்ல ஒரு இது சொல்றாரு. நித்திய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம டே டு லைஃப்ல அவசியம் பண்ண வேண்டிய கர்மங்களுக்கு பேர் நித்திய கர்மங்கள் அப்படின்னு பேர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம், ஜபம், பூஜை, கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சமகா யஜ்யம், முக்கியமானது பஞ்சமகா யஜ்யம் தான் கிரகஸ்தர்களுக்கு. இந்த பஞ்சமகா யஜ்யங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு கூடவே வந்து பாத்தீங்கன்னா உங்க டியூட்டி என்னது, ஹஸ்பண்ட ஒய்ஃப் பாத்துக்கணும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பாத்துக்கணும், அப்பா அம்மாவை பாத்துக்கணும், நம்ம குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொசைட்டிக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பார்க்கணும். இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்தியத்துல டே டு லைஃப்ல சொனங்கி போகாம நம்ம டியூட்டியை கர்த்தவியமா பண்ணிக்கிட்டே வரணும். இது நித்திய கர்மான்னு பேர். அப்ப நித்தியம் நைமித்திகத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே பண்ணாம விட்டீங்கன்னா பிரத்யவாய தோஷம் வந்துடும். அப்ப அகரணே பிரத்யவாயகன்னு சொல்லுவாங்க. செய்யாமல் விடுவதால் உண்டாகும் தோஷத்துக்கு பேரு பிரத்யவாய தோஷம். அதனால நித்திய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் விட்டுறவே கூடாது அப்படின்னு கர்மகாண்டத்துல ஒரு நியமம் வச்சிருக்கு. அதனால்தான் வைதிகர்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ கூட இருக்கு. ஒருத்தர் பெட்ல படுத்திருப்பார், 95-100 வயசுக்கு மேல இருக்கிறவர். 100 வயசுல இருக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சந்தியாவந்தனம் பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காட்டுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரேஷ்டமா இருக்கும். ஐயோ, 100 வயசுல பெட்ல சாகர காலத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றார், சந்தியாவந்தனத்தை விடாம பண்றார். நிஷ்டை தானே, சூப்பர் நிஷ்டை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாகர காலம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க நித்திய கர்மத்தை விடவே கூடாது. இது பூர்வ காண்டத்தோட முக்கியமான விஷயம். நித்தியம் மோட்சம் எப்படி நம்ம சொல்றோம், மோட்சம்ன்றதுக்கு அர்த்தம் நித்தியம் அப்படின்னு அர்த்தம், எட்டர்னலா இருக்கிறது மோட்சம். அப்போ நித்திய கர்மத்தை பண்ணிக்கிட்டே தான் என்ன பண்ணணும், மோட்சத்தை அடைய முடியும். நித்திய கர்மங்களை விட்டுட்டீங்க அப்படின்னா மோட்சம் உங்களுக்கு சம்பவிக்காது. அதான் இங்க சொல்றாரு கைவல்யஸ்ய நித்தியத்துவாத். கைவல்யம்னு சொல்லக்கூடிய மோட்சம் நித்தியம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மத்தை விட்டா பிரத்யவாய தோஷம் வந்துடும். அதனால நித்தியமான மோட்சத்தை நித்திய கர்மங்களை விடாம பண்ணிக்கிட்டே அடைய வேண்டும். அது மட்டும் இல்ல, எத்து தாவத்து கேவல ஞானாத்து கைவல்ய பிராப்திகி. நீங்க சொன்னீங்களே இது வரைக்கும் வெறும் ஞானத்தினால மோட்சம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, இது ஏத்தத்தை அசத்து. நீங்க சொன்னது வந்து சாமி பொய் சாமி. நீங்க சொன்னதெல்லாம் பொய். வெறும் ஞானத்தினால மோட்சம் என்பது பொய். நித்திய கர்மங்களை பண்ணிக்கிட்டே தான் இந்த கைவல்ய ஞானத்தை அடைய முடியும். நித்திய கர்மத்தை விட்டா பிரத்யவாய தோஷம் வந்துடும் அப்படின்னு அவர் சொல்றார். எதோ அது மட்டும் இல்ல, எந்த காரணத்தினாலனா நித்தியானாம் கர்மனாம் ஸ்ருதியுக்தானாம். சரி, நித்திய கர்மங்களை யார் சொல்றா, நம்ம டியூட்டியை பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ருதியுக்தானாம், ஸ்ருதியில சொல்லப்பட்ட கர்மங்கள். அத அகரணே, அதை வந்து பாத்தீங்கன்னா செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா பிரத்யவாயக. அகரணே பிரத்யவாயகன், அதான் லட்சணம். அது அகரணே பிரத்யவாயக. செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா வரக்கூடிய தோஷத்துக்கு பேரு பிரத்யவாய தோஷம். சரி, பிரத்யவாய தோஷத்தினால என்ன சுவாமி கிடைக்க, இருந்துட்டு போட்டுமே அப்படின்னா இல்ல, நரகாதி பிராப்தி லட்சணகசியார். நீங்க செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், நரக பலன் கிடைக்கும். நரகாதி பலன்களை அடைய வேண்டியிருக்கும். நரக்கத்துக்கு போகணும், வேற வேற சின்ன சின்ன ஜீவராசியா பிறந்துருவோம், பாப்ப பிறவிகளா பிறந்துருவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கீழே உடனே ஆச்சாரியார் சித்தாந்தி கேட்கிற நனு ஏவம் தருகி. ஓகேப்பா, அப்படி அவ்வாறு ஆகில், நீ சொல்ற மாதிரி மேலும் அவ்வாறு இருக்குமாயெனில் தருகி கர்மபியோ மோக்ஷோ நாஸ்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மத்திலிருந்து ஒரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடுதலையே கிடைக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அனிர்மோக்ஷ பிரசங்க. அப்போ மோக்ஷம்ன்றது என்ன நீ சொல்ற, விடுபடுதல் தானே அர்த்தம். மோக்ஷம்ன்றதுக்கு அர்த்தம் விடுதலை. இப்ப நீங்க சாகர காலம் மட்டும் உங்களால கர்மத்தை விடவே முடியாது அப்படின்னா விட்டா பிரத்யவாய தோஷம் வந்துடும் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா அப்போ என்ன ஆகும்,
அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்சத்தை ஒருத்தனை அடையவே முடியாதுன்னு ஆயிடும். கர்மம் தானே, கர்மத்துல இருந்து விடுதலை. இப்ப நம்ம சொல்றோம் அப்பான்னு ஒரு கர்மத்தை பண்ணி முடிக்கிறோம், அப்பா பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டேன் நம்ம சொல்றோம்ல. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மாக்களுக்குலாம் ஒரு பெரிய ரிலீஃப் எப்பன்னா குழந்தைங்களை படிக்க வச்சோன்னு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி அனுப்பிட்டோன்னா அப்பா பெரிய பாரம் வந்து நீங்குச்சு. எல்லா அப்பா அம்மாக்கும் மேரேஜ் பண்ணி குழந்தைங்களை அனுப்பி வச்சா போதும், அவ்வளவுதான் நிம்மதி, செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன் அப்படின்னு. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, எப்ப வந்து ஒரு கர்மத்தை பூர்த்தி பண்றோமோ அப்பதான் நமக்கு ஒரு விஸ்ராந்தி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நம்ம டே டு லைஃப்ல அதான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு வேலை செய்வோம், அந்த வேலை முடிஞ்சோன்னு ஒரு விஸ்ராந்தி, ஒரு அடுத்த வேலை செய்வோம், அடுத்து ஒரு விஸ்ராந்தி. அப்ப விஸ்ராந்தி கிடைக்கணும்னாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை கம்ப்ளீட் ஆனாதான், கர்மம் பூர்த்தி ஆனாதான் ஒரு விஸ்ராந்தி கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மமும் வந்து பாத்தீங்கன்னா சகல கர்மங்களும் பூர்த்தி ஆகும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூரண விஸ்ராந்தின்ற மோட்சம் ஒருத்தருக்கு கிடைக்கும். ஆனா நீங்க நித்திய கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்ப சாகரம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, அதான் அந்த பெரியவர் நான் சொன்னேன்ல 100 வயசுக்கு மேல இருக்கிறவர் பெட்ல படுத்துக்கிட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தியாவந்தனத்தை பண்றாரு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு இன்னும் கர்மபந்தம் அவரை விட்டா அவருக்கு உள்ளுக்குள்ளார கில்ட்டி வந்துருது. நேற்று வந்து அட்வொகேட் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, சுவாமி என்னால விட முடியல சுவாமி, நானும் அதுவும் ஜெல் ஆயிட்டோம் சுவாமி என்னோட கர்மங்களோட. ஏன்னா சுவாத்தியாயம் பண்ணுங்க ஜி அப்படின்னு நான் சொல்லும் போது அவர் போன வருஷம் வந்தார், அப்பவும் சொன்னேன். இப்போ வரும்போது சுவாத்தியாயத்தை ஆரம்பிக்கச்சு, சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ஜபங்கள் ஆரம்பிங்க, மானசீக கர்மத்தை ஆரம்பிங்க, இன்னும் டைம் இல்லை உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, சுவாமி நான் கர்மத்தோட நான் என்ன ஆயிட்டேன், ஜெல் ஆயிட்டேன் சுவாமி, என்னால விட முடியல சுவாமி, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அபியாசம் நீண்ட கால கர்ம அபியாசம், அந்த நீண்ட காலம் பண்ணக்கூடிய கர்ம அபியாசத்துல இருந்து விடுதலை வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, கர்மகாண்டிகள் எல்லாம் என்னது யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் விதி வாக்கியம் இருக்கு. எது வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கீங்களோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திராதி கர்மங்களை நித்திய கர்மங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னா, அப்ப கர்மத்துல இருந்து உங்களுக்கு விடுதலையே இல்லையோ? அதுதான் ஆச்சரியர் கேட்கிறார். அதனால தருகி கர்மபியோ மோக்ஷோ நாஸ்தி, கர்மத்துல இருந்து ஒருத்தருக்கு மோட்சம் இல்லை, விடுதலையே இல்லை. அப்ப சாகர காலம் மட்டும் கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், அப்படிதானே? அப்ப அனிர்மோக்ஷ பிரசங்க மோட்சம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லைன்னு ஆயிடுமே அப்படின்னு உடனே பூர்வபக்ஷி நல்ல சித்தாந்தத்தை சொல்றான். எனக்கு வந்து இப்ப இங்க இருக்க சித்தாந்தத்துல நிறைய பேர்ட்ட நான் கேட்டிருக்கேன், நல்ல நிஷ்டர்களா கர்மத்துல இருக்க நிஷ்டர்கள்லாம் நல்லவங்களா இருக்கிறவங்க எல்லாம் இதை சொல்லியிருக்காங்க என்கிட்ட. நல்ல கிரகஸ்தர்களா இருக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட இதை நான் நிறைய காலம் கேட்டு வந்தது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏஷ தோஷக, இதுல தோஷம்லாம் இல்லைங்க. எப்படி அப்படின்னா, இப்ப கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? ரொம்ப அருமையா சித்தாந்தம் சொல்றாரு. நித்தியத்வாத் மோக்ஷசிய, மோட்சம் நித்தியம், கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன், மோட்சம் நித்தியம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்தியானாம் கர்மனாம் அனுஷ்டானாத் பிரத்யவாயோ அப்பிராப்தி. முதல் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பார்த்து ஒரு டாக்டர் கேட்டார், அதான் சாமி எனக்கு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்காரு, காதல் மனைவி, வீட்டோட சேர்ந்து நல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, படிக்கும் போதே நல்ல குழந்தைங்க, நல்ல டாக்டரா இருக்கேன், நல்ல போஸ்டிங்ல இருக்கேன், என்னால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச நல்லதெல்லாம் மற்றவங்களுக்கு பண்றேன், நல்ல குழந்தைங்க, நல்ல ஒய்ஃபு, சொசைட்டில வந்து என்னோட கர்த்தவியத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல மனசை சுத்தமா வச்சுக்கிறேன், டெய்லி யோகா அபியாசம் பண்றேன், அவ்வளவுதானே சாமி? நீங்க ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஞானம்ன்றீங்க, வைராக்கியம்ன்றீங்க, விவேகம்ன்றீங்க, எதுக்கு அதெல்லாம்? தேவையே இல்லையே. நான் என்னோட டியூட்டியை நல்லவனா இருந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல இந்த ஊர்ல, அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஊர்ல எத்தனை நல்லவங்க இருக்காங்க யோசிச்சு பாருங்க. உங்க தெருவுல வந்து பாத்தீங்கன்னா 1000 பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு தெருவுலையும். நல்லவனுக்கா பஞ்சம் இங்க? அவங்க உங்க டியூட்டியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்த்தவியங்களை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை படிக்க வச்சு, குழந்தைங்களை ஆளாக்கி, நல்லபடியா சொசைட்டியில கொடுத்து, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கரையேற்றி, இதைதான் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மங்களை நான் பண்றேன், அப்பா எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நான் என்னோட கடமைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படிதான் நம்ம சொல்றோம். என்னோட கடமைகள் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், அப்ப தோஷம் வருமா அப்படின்னா யாரும் என்னை குறை சொல்ல முடியாது. நான் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணிட்டேன், பிரத்யவாய தோஷம் எனக்கு வராது, அப்பிராப்தி. கூடவே பிரதிஷித்தஸ்ய அகரணாத், சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷித்த கர்மான விலக்கப்பட்ட கர்மங்கள்னு பேர். சாஸ்திரத்தினால நிந்திக்கப்பட்ட கர்மங்களை நான் பண்றதே இல்லை. சோமபானத்தை நான் எடுக்கிறது இல்லை, லிக்கர் நாயை யூஸ் பண்றது இல்லை, பொய் பேசுறது இல்லை, மற்றவன் பொருளை அபகரிக்கிறது இல்லை, இது மாதிரி எந்த காரியத்தையும் நான் பண்றது இல்லை.
அதனால பிரதிஷித்த கர்மத்தை நான் வந்து அகரணாத் பண்ணாம விடுறதுனால அனிஷ்ட சரீர அனுப்பத்தி அனுப்பபத்தி அனிஷ்ட சரீரம் அப்படின்னா பிடிக்காத கீழான பாப்பத்தினால உண்டாகக்கூடிய கீழான விலங்கு ஜென்மங்களோ பறவை ஜென்மங்களோ மர ஜென்மங்களோ இது மாதிரி எனக்கு கிடைக்க போறது இல்லை. அப்ப நீங்க பாப்பத்தை பண்ணாம நீங்க இருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து அனிஷ்ட பிறவிகள் கீழான பிறவிகள் கிடைக்காது. அதுக்கப்புறம் உங்களோட டியூட்டியை பண்றீங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரத்யவாய தோஷம் வராது. 2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காமியானாம்ச வரிஜனாத். இப்ப நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, காமிய கர்மம் பண்ணாத, காமிய கர்மம் பண்ணுனா அடுத்த ஜென்மம் எடுக்க வேண்டி இருக்கும். ஓகே சுவாமி, நான் இனிமே காமியம் பண்ணல. இப்ப எனக்கு என்னோட குரூப்ல இருக்கவங்க நிறைய பேர் காமியத்தை பண்றது இல்ல. அப்ப காமியத்தை வந்து சங்கல்ப பூர்வமா எதையுமே பண்ணாம விட்டுட்டோம்னா காமியானாம்ச வரிஜனாத், காமிய கர்மங்களை விட்டுட்டோம் அப்படின்னா இஷ்ட சரீர அனுப்பத்தி நம்ம தேவாதி பிறவிகளும் கிடைக்காது. ஏன்னா புண்ணிய கர்மங்களை நம்ம பண்ணதான் என்ன ஆகுது, சோமயாகம், இது மாதிரி பூஜைகள், ருத்ராபிஷேகம், சண்டிகோமம், அது இதுன்னு ஏகப்பட்ட கர்மங்களை பண்றோம். இது எல்லாம் என்ன பண்ணும், புண்ணிய கர்மங்கள், அன்னதானம் முதல் கொண்டு எல்லா புண்ணிய கர்மங்களும் என்ன பண்ணும், நமக்கு மேலான தேவாதி பிறவிகளை பிறக்க வைக்க இஷ்டம்னு பேர், அதுக்கு பேரு. அதுவும் கிடைக்காது. நான் காமிய கர்மங்களையே பண்றது இல்லை, எதை பண்ணினாலும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தமான சரீர ஆரம்ப கஸ்யச்ச, இந்த சரீரம் ஆரம்பிக்கிறதுக்கு எது காரணமா இருந்துச்சு, பிராரப்தம்னு பேர். பிராரப்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி, ஆயுள், போகம் அப்படின்னு 3 விஷயங்களை கொடுத்தது. அப்ப இந்த ஜென்மத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சரீரம் கிடைச்சிருக்கோ, என்ன கர்மத்தை நமக்கு வந்து அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்கோ, அதை என்ன பண்ண வேண்டியிருக்கு, கர்மனக பல உபபோகக்ஷயே, இதை அனுபவிச்சுதான், யாரா இருந்தாலும் இதை அனுபவிச்சுதான் தீர்க்க வேண்டும். ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. ஒரு ஆள் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, தப்பிச்சு போகவே முடியாது. ஹவுஸ் ஓனர் அம்மா சொன்னாங்கல்ல, தெளிவா பாருங்க, நம்ம சனாதன தர்மத்துல நமக்கு இருக்கிற புத்தி, சாஸ்திரமே படிக்கல. ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து பாத்தீங்கன்னா 83 84 வயசு ஆகுது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கால் வீங்கி இருக்கு. ஏதோ அவங்க வயசு ஆயிடுச்சுனாவே கால் வீங்கும், அதெல்லாம் நடக்கும். என்னம்மா உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதோ இருக்க சாமி, கால் வீங்கி போயிருக்கு சாமி, அனுபவிச்சுதானே ஆகணும் சாமி, நம்ம பண்ண கர்மத்தை நம்ம அனுபவிச்சுதானே ஆகணும் சாமி, என்ன பாப்பம் பண்ணணும், நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன் சாமி, தப்பிச்சு போக முடியுமா அப்படின்னு. அப்ப அப்படியே வேதாந்தம். பிராரப்த கர்மத்தை யாரா இருந்தாலும் என்ன பண்ணி ஆகணும், உபபோகம் பண்ணிதான் அனுபவிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் நாசமாகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பதித்தே அஸ்மின் சரீரே, அப்போ பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போய் இந்த சரீரம் விழுந்துச்சு அப்படின்னா தேகாந்தர உற்பத்த உச்ச காரண அபாவாத், அடுத்த தேகம் உற்பத்தி ஆகிறதுக்கு ரீசனே இல்லாம போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டா, நித்திய கர்மம் பண்ற பிரத்யவாயம் வராது, பாப்ப கர்மங்களை பண்றது இல்ல, அதனால பாப்ப ஜென்மங்கள் கிடைக்காது. அதுக்கப்புறம் காமிய கர்மங்களை பண்றதில்ல, அதனால எனக்கு வேற மேலான பிறவிகளும் கிடைக்காது, பாப்ப பிறவிகளும் கிடைக்காது, மேலான பிறவியும் கிடைக்காது. இந்த கர்மத்தை பிராரப்தத்தை அனுபவிச்சு முடிச்சிடுறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சு முடிச்சோன்னே இந்த சரீரம் விழுந்த மாத்திரத்துல அடுத்த சரீரம் உற்பத்தி ஆகிறதுக்கு தேகாந்தர உற்பத்த உச்ச காரண பாவாத், அடுத்த ஜென்மத்தை கொடுக்கறதுக்கான காரணம் எதுவுமே இல்லாம போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மனோ ராகாதீனாம்ச அகரணாத், அது மட்டும் இல்ல, எனக்கு வந்து பிறக்கணும்ன்ற ஆசையும் இல்லை. நம்ம நிறைய பேர் சொல்றோம்ல, நிறைய பேர் நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்கள, நான் பிறக்கவே வேணாம் சாமி, அடுத்த பிறவியே வேணாம் சாமி. ரோட்ல போறவங்க சகஜமா இந்த வார்த்தையை நம்ம இந்தியால பேசிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும், அடுத்த பிறவியே வேணாம். அப்ப நான் ஆசைப்படவும் இல்லை, எனக்கு அடுத்தடுத்த பிறவி நல்ல ராஜாவா பிறக்கணும், அதா பிறக்கணும், அப்படி ஆசையும் இல்லை. அதனால சொரூப அவஸ்தானம் ஏவ கைவல்யமிதி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானா இயல்பாவே நின்றுவேன் சாமி. நானா எந்த ஒரு பிரயத்தனம் நீங்க சொல்றீங்களே, ஞான கர்மம், உபாசனா, ஞானம், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், நிர்விகல்ப சமாதி, சர்வவாக்ஷனாட்சயம் பண்ணி நான் சொரூபத்துல நிக்கணும்னு இந்த கதையெல்லாம் வேணாம் சாமி. நான் நல்லவனாவே இருந்தாவே, நான் ரொம்ப அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ணாமையே சொரூப அவஸ்தானம் சொல்லக்கூடிய மோட்சமானது, கைவல்யமானது உண்டாயிரும். இது அப்பிரயத்தன கைவல்யம். இது எந்த முயற்சியும் பண்ணாமையே,
ஞானத்துக்கான விவேகம், வைராகியம், சமம், தமம், உபரிதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் எல்லாம் கஷ்டம் தானே. நீங்க சொல்றது எதுவுமே பண்ணாம நான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட முடியும், கைவல்யத்தை எந்த முயற்சியும் இல்லாமல் அடைய முடியும் அப்படின்னு நிறைய நல்லவங்களா இருக்கிற கிரகஸ்தர்கள் என்ன பண்றாங்க, கர்மகாண்டிகளா இருக்கவங்க, வேதம் படிச்சவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இதைதான் சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கமே ஒதுங்க மாட்டாங்க. ஆனா இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல சொல்றாரு, சரிப்பா நீ இப்ப என்னெல்லாம் பேசுன, பிராரப்தத்தை அனுபவிச்சு தீர்த்துருவோம், சரி பிராரப்தம் கேன்சல், ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாமி கர்மத்தை என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது, ஆகாமியை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டே டு லைஃப்ல பண்ணக்கூடிய ஆகாமி கர்மத்தை என்ன பண்ணிட்டீங்க, அதை வந்து பாத்தீங்கன்னா ராகம் இல்லாம பண்றது, ஆசை இல்லாம பண்ணா அது ஆகாமி வந்து பாத்தீங்கன்னா போய் பேங்க்ல போய் சேர்ந்து புதுசா புண்ணியங்க பாப்பம் வராது, அடுத்த ஜென்மம் கொடுக்காது. பாப்பத்தையும் பண்ணாததுனால என்ன கிடைக்கும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆகாமி ஜென்மங்களை உண்டு பண்ணாது, ஓகே. அதுக்கப்புறம் ரெண்டு ஓகே, சஞ்சிதம்னு ஒரு மூட்டைய பேங்க் பேலன்ஸ்ல வச்சிருக்கேன், அது எப்படி கேன்சல் ஆகும்? இப்ப நான் அதான் புரிஞ்சா போதும் வேதாந்தம் இருக்குல்ல, அவங்கள பார்த்து நாங்க அதுதான் கேட்போம். இப்போ உங்களுக்கு ஞானம் இருக்கு, இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோ சஜெக்ஷன்லாம் கொடுத்து நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜியா என்ன பண்ணுவோம், நம்மளை வந்து நம்மளே நம்ம பிரம்மமா இருக்கோம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மின்னு நீங்க எல்லாம் பண்ணிப்பீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரோட்ச ஞானம் இந்த ஜென்மத்துல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஆகாமிய நாசம் பண்ணிடும். நல்ல ஆகாமி கர்மங்களை எல்லாத்தையும் பரோட்ச ஞானம் நாசம் பண்ணிடும், ஓகே. ஆனா சஞ்சித மூட்டை இருக்கே, அதை எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? அனந்த கோட்டி ஜென்மங்களா சம்பாதிச்சு வச்சு அனந்த கோட்டி ஜென்மங்களை ஃபியூச்சர்ல கொடுக்கறதுக்கு தயாரா மெச்சூரிட்டி ஆயிட்டே இருக்கு, கண்ணுக்கே தெரியாது அது. அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார், அதிக்ராந்த அநேக ஜென்மாந்தர கிருதஸ்ய, கடந்து போன, அதிக்ராந்தம்னா கடந்து போன, அநேக ஜென்மாந்தர கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல நம்மளால செய்யப்பட்ட கிருதஸ்ய சொர்க்க நரகாதி பிராப்தி பலஸ்ய, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நிறைய சொர்க்கத்தை அடையறதுக்கான புண்ணிய கர்மங்களையும் பண்ணியிருக்கோம், நரக்கத்தை அடையறதுக்கான பாப்ப கர்மங்களையும் அநேகம் பண்ணியிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு யாருக்கும் அபிமானம் வச்சுக்காதீங்க. நான் நல்லவன்ற அபிமானம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவன்ற அபிமானம் மாதிரியே தான் நல்லவன்ற அபிமானம். நான் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, இப்போதைக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கு. பிராரப்தத்தில் என்ன எல்லாம் இருக்குன்னு தெரியாது. வால்மீகியை நினைச்சு பார்த்துட்டீங்கன்னா தெரியும், அருணகிரிநாதன் நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் பர்சனாலிட்டி, எப்போ எது தெரியும்னு எது வெளிப்படும்னு தெரியாது. இங்கே எவனும் நல்லவனும் இல்லை, எவனும் கெட்டவனும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சஞ்சித மூட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாப்பங்களும் அவ்வளோ புண்ணியங்களும், அநேக இந்திரனா பிறக்கிறதுக்கும், அநேக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகா பாப்பியா பிறக்கிறதுக்கும் அநேக கர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு. அது எல்லாம் எப்படிப்பட்டது, அனாரப்த காரியஸ்ய, அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்காத பலன்களா இருக்கு, இன்னும் ஆரம்பிக்கல, பலன் கொடுக்கறதுக்கு இன்னும் மெச்சூரிட்டி ஆகல நமக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உபபோக அனுப்பப்பத்தேஹே க்ஷய அபாவ இது சேத், அது வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உபபோக அனுப்பப்பத்தேஹே, அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி போகிப்பீங்க, அதெல்லாம் இன்னும் வெளிப்படவே இல்லையே. பேங்க் பேலன்ஸ்ல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. அபராமிருஷ்டகன் பேரு, என்னது அபரிதிருஷ்டகான்னு பேர், அதுக்கு பேர் சஞ்சிதம், கண்ணுக்கு தெரியாது, அவ்வியக்தம். அப்ப அவ்வியக்தத்துல இருக்கக்கூடிய கர்மங்களை யாராலையும் பார்க்க முடியாது. கர்மனா ககனோ கதி, கர்மத்தோட போக்கு நமக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது. என்ன சஞ்சிதத்துல இருக்குன்னு, அடுத்த பிறவி என்ன இருக்குன்னு தெரியாது, எத்தனை கோடி ஜென்மங்கள் கிடைக்கும்னு தெரியாது. இன்னும் நம்ம வந்து ஏதாவது ஒரு சாய்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணலாம், பிராரப்தத்தை அனுபவிச்சு முடிக்கலாம். நமக்கு தெரியும் எது நடக்குதோ அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு, வேற வழி இல்லை அப்படின்னு. இனிமே பண்ணக்கூடிய ஆகாமி கர்மங்களை கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு பண்ணிக்கலாம். அதை கூட நல்ல புத்திசாலித்தனமா நல்ல கர்மங்களை பண்ணிக்கிட்டு நிஷ்காமியத்தை பண்ணிக்கிட்டு பேசாம இருக்கலாம், பாப்பம் பண்ணாம. ஆனா சஞ்சிதத்துல இருக்கிறது என்ன பண்ண போறீங்க, அது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா போகத்துக்கு சம்பவிக்கவே வரல, இன்னும் மெச்சூரிட்டி ஆனதுன்னு அது போகம் பண்ண முடியும். அதனால க்ஷய அபாவ இது சேத், அது வந்து க்ஷயம் ஆகாது. அப்ப எவ்வளோ நல்லவன் இந்த உலகத்துல இருக்காங்க, அதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ஊர்ல ஏகப்பட்ட நல்லவங்க இருக்காங்க, புண்ணியாத்மாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புண்ணியாத்மாக்கள் அவ்வளோ அதிகமா இருக்காங்க. நல்லவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க, கஷ்டப்படுற நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, பிராரப்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கவங்க. ஆனா அவங்க யாரும் விடுதலை அடைய முடியாது.
ஞானம் இல்லாம விடுதலை அடைய முடியாது, சுத்திக்கிட்டே இருக்கிற வேண்டியதுதான். ஏன் அப்படின்னா இந்த ஜென்மத்துல நல்லா இருக்காங்க, ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சிதத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு சொல்லவே முடியாது. நான் தான் சொன்னேன்ல, சாந்தோக்கிய உபனிஷத்துல இந்திரனை பத்தின இது வரும்போது சொல்லுது, சாண்டாலோவோ பிராமணோவா, அடுத்த ஜென்மத்துல வந்து அவன் சாண்டாளனா பிறப்பானா இல்ல பிராமணனா பிறப்பானா, சுகரோவா ஸ்வேனோவா, அவன் பன்றியா பிறப்பானா நாயா பிறப்பானா, ரமணீய சரணாவா கபூய சரணாவா, நல்ல பிறவி கிடைக்குமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிந்திக்கத்தக்க கீழான பிறவி கிடைக்குமா, இந்திரனுக்கே கேரண்டி இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு என்ன ஜென்மம் கிடைக்கும்னு யாருக்கும் தெரியவே தெரியாது, எத்தனை கோடி ஜென்மங்கள் இருக்குன்னு தெரியவே தெரியாது. சஞ்சிதம் ஒரு பெரிய கர்ம மூட்டை, அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நாசமாகும் சுவாமி? அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி சொல்ல ஆரம்பிக்கிறான், இல்லைங்க நான் ஒத்துக்க மாட்டேன் இதை. எப்படி அப்படின்னா, நித்திய கர்ம அனுஷ்டான சுக துக்க அனுஷ்டான ஆயாச துக்க போகசிய, அவன் அருமையான லாஜிக் சொல்றான். நித்திய கர்மங்களை என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா பண்ணி பாருங்களேன், 3 காலம் உட்காரணும்னு பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல இருக்கும்போது 22 இடம் மாறி இருக்கேன். 22 இடம் 5 வருஷத்துல 22 இடம் மாறி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பர்மனண்டா ஒரு 3 பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷம் இருந்துட்டேன், 2.5 வருஷம். மீதி 2.5 வருஷத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 18 இடம் மாறி இருக்கேன், 18 ஆசிரமங்கள் மாறி இருக்கேன். ஏன் தெரியுங்களா? நித்திய கர்ம அனுஷ்டானத்துக்காக. ஏன் அப்படின்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆசிரமங்கள்லையும் காலையில 5 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரத்தின்னு சொல்லுவாங்க, 1 மணி நேரம் ஆரத்திக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தம காலம் நான் 4:45 வந்து சந்தியா நான் அறிக்கையம் கொடுக்கணும். நான் ஒரு 7 மணி வரைக்கும் ஜபத்தை பண்ணணும், நீண்ட ஆவர்த்தி பண்ணணும். அப்போ ஒரு ஆசிரமத்துல இருந்தா பண்ண முடியுமா? யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆசிரமங்களே அலோவ் பண்ணாது. நீ கண்டிப்பா எங்களோட ப்ரோக்ராம்ல இருக்கணும். மத்தியானம் 11 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்ஷை நம்ம கலந்துக்கணும். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 10:30 மணிக்கு 10:45 தான் உத்தம காலமே ஆரம்பிக்கும். 10:30 to 12 வரைக்கும் உத்தம காலம். நான் வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவதியா 10:30க்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு உட்காரணும். இல்லை அப்படின்னா அதிக ஆவர்த்தி பண்ண முடியாது, காயத்ரி ஆவர்த்தி அதிகம் பண்ண முடியாது. எங்க மத்தியானம் இருக்கிற ஃபுட்டுகளை நீங்க அவாய்ட் பண்ண முடியாது, அது நியமம், அது கண்டிப்பா கலந்துக்கணும். அப்ப தங்க முடியாது. ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆசிரமங்கள்லயும் ஈவினிங்ல வந்து 6 மணிக்கு ஆரத்தி வைப்பாங்க. ஆரத்தி வச்சாங்க அப்படின்னா 7 மணிக்கு முடியும். 7 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேற ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க, 8 மணி 8:30 மணி ஆயிடும் வெளில வரதுக்கு. எனக்கு சந்தியா காலமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தம காலமே அந்த சந்தியா காலத்துல தான் அதிகமான ஆவர்த்தி பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருக்கால சந்தியா நான் பண்ணினதுனாலேயே நான் வந்து பாத்தீங்கன்னா மூட்டையை தூக்கி வந்து புக்கல் தூக்கி அடுத்த இடம் மாறிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரி விடுங்க, ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சு, நல்லா பண்ணிட்டு இருக்கலாம். உட்காரணும்ல, 3 காலம் உட்காரணும், எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பண்ண முடியாது உங்களால. இப்ப இருக்க ஆபீஸோட இது வெளியில போற ப்ரோக்ராமு, நிறைய சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு திரிகால சந்தியா பண்றதுன்றது ஒரு பெரிய தபஸ். யாராவது கமிட் பண்ணீங்க 3 காலம் நான் வந்து ஜபம் பண்றேன், ஒரு 10 பிராணாயாமத்தை பண்ணி ஒரு 100-200 ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கமிட் பண்ணிட்டீங்கன்னா 3 காலம் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு கமிட் பண்ணுங்க. வந்து மறுநாளே உங்க தலையில எல்லா ப்ராப்ளமும் வந்து விடியும். நீங்க எப்ப சங்கல்பம் பண்றீங்களோ அது வரைக்கும் ஃப்ரீயா இருக்கும். சங்கல்பம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் கரெக்டா அந்த இடத்துல அந்த நேரத்துல தான் வந்து ஒவ்வொன்னா வந்து நிற்கும். இவனை எப்படி காலை பிடிச்சி இவனை எப்படி பண்ணிடுவான்னு பார்த்துருவோமேன்னு மாயா வந்து என்ன பண்ணுவான், டிங்கு டிங்குன்னு ஆடும். நீங்க சங்கல்பம் பண்ணி பாருங்க. நான் 1 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 3 காலம் உட்கார்றேன்னு பண்ணி பாருங்க. 1 வாரத்துக்கே நம்ம பண்ண முடியாது அப்படின்னா நித்திய அக்னிஹோத்திரம் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? நித்திய அக்னிஹோத்திரம் பண்றவங்க கல்யாணத்துக்கு போக முடியாது, காது குத்துக்கு போக முடியாது, நல்லதுக்கு போக முடியாது, கெட்டதுக்கு போக முடியாது, எந்த ப்ரோக்ராமுக்கும் போக முடியாது, சினிமா இருக்காது, டிராமா இருக்காது, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கவே இருக்காது. நித்திய அக்னிஹோத்திரம் பண்றவங்க நித்திய சந்தியா பண்ணிட்டு தான் நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணணும். நியமமா இருப்பாங்க. எந்த ஃபுட்டும் வெளியில வந்து பாத்தீங்கன்னா நான் வாயில வைக்க முடியாது, வேற எந்த பதார்த்தத்தையும் வாயில வைக்க முடியாது, ரொம்ப நியமம். ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட முடியாது. வைதிகர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதம் படிக்கிறவங்க வந்து ஒரு பிரிட்டானியா பிஸ்கட் பாக்கெட் நல்லது தானே சுவாமி, பிஸ்கட் நல்லது தானே, கிரீன் கலர் சிக்னல் எல்லாம் போட்டிருக்கான் சுவாமி, அதுல பியூர் வெஜிடேரியன் பிஸ்கட் கூட வாயில எடுத்து வைக்க மாட்டாங்க. அவ்வளோ நியமங்கள் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே,
நித்திய சந்தியாவந்தனத்துக்கும் நித்திய அக்னிஹோத்திரத்துக்கும் படுற துக்கம் இருக்குல்ல, ஆயாச துக்கம். அதுதான் இங்க சொல்றான் பூர்வபக்ஷி. நித்திய கர்ம அனுஷ்டான ஆயாச துக்க. டெய்லி யாராவது பூஜை பண்றவங்க இருந்தா இந்த விஷயங்கள்லாம் தெரியும். சந்தியாவந்தனம் பண்றவங்களும் நித்திய பூஜை பண்றவங்களும் எங்கேயும் போக முடியாது, எந்த காரியத்துக்கும் கலந்துக்க முடியாது. ஆமா, நிறைய பேர் இருக்காங்க, நம்ம குரூப்ல இருக்காங்க, அதனாலதான் சொல்றேன். அது அனுஷ்டானம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஆயாச துக்கம் இருக்கு. ரொம்ப துக்கம், ஆயாசம், ரொம்ப சிரமப்படுறோம். அந்த துக்கத்தோட உபபோகத்தினால அது அந்த உபபோகம் பண்றாலும் ஒரு துக்கம் இதாகுது. அந்த துக்கம் என்னன்னா தத்து பல உபபோகத்து உபபத்தே. அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க படுற துக்கம் சஞ்சிதத்துல இருக்கிற துக்கத்தை என்ன பண்ணும், கேன்சல் பண்ணும், உபபோகம் பண்ற மாதிரி. அப்ப நீங்க நித்திய கர்மத்தினால உண்டாகிற துக்கம் எல்லாம் சஞ்சிதத்துல இருக்கக்கூடிய துக்கத்தை, பாப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணும். இதுதான் பெரிய டிராபேக். ஆனா நம்ம என்ன சொல்றோம் தெரியுங்களா, இப்போ உங்களெல்லாம் எதுக்காக விரதங்கள்லாம் இருங்க, எங்கேயாவது கஷ்டப்படுறீங்களா, நல்லா கஷ்டப்படுங்க. நான் யாராவது யாத்திரை போறாங்க, இல்லை வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்காங்க அப்படின்னா, கோயில க்ஷேத்திரம் போறவங்க நல்லா போய் கஷ்டப்படுங்க, நல்லா போய் கஷ்டப்பட்டு வாங்க. அப்படி எதுக்காக சுவாமி அப்படின்னு கேட்டு நம்மளே வலியை இழுத்து போட்டுக்கிறது எதுக்கு அப்படின்னா, சஞ்சிதத்துல இருக்கிறத கேன்சல் பண்றதுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த பிராரப்தத்துல உண்டாகிற ஃபியூச்சர்ல உண்டாகக்கூடிய, சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு துக்கம் சம்பவிக்குன்னு வச்சுங்களேன், அதை நீங்க எதிர்பாராத விதமா ஃபேஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப துக்கப்படுவீங்க. ஐயோ எனக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு. அதை நீங்களே எடுத்துக்கிட்டு, நான் வந்து பாத்தீங்கன்னா மலை சுத்த போறேன், மலை ஏற போறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு வர போறேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நொந்து நூடுல்ஸ் ஆகி வருவீங்க. நொந்து நூடுல்ஸ் ஆகி வரும்போது ஒரு கேதார்நாத் இப்ப போங்களேன் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் மே மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேதார்நாத் போயிட்டு வாங்க. ஐயோ என்ன டிராஃபிக், என்ன க்ரௌடு, அங்கே போய் நிற்கணும், மலையில் ஏறி இறங்கி, டாய்லெட் வசதி இருக்காது, தங்குற ஃபெசிலிட்டி இருக்காது, குளிர், சரியான குளிராக இருக்கும். நடந்து மலை ஏறி கேதார்நாத் போயிட்டு வரத்துக்குள்ளார அவ்வளோ துக்கம். யார் போ சொன்னா? நீங்கள் தானே போனீங்க. அப்போ நீங்கள் போய் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு வரீங்க அப்படின்னா கேதார்நாத் போயிட்டு, அப்போ அந்த பலன் எங்க, எதோட பலன் சுவாமி அது அப்படின்னா, நான் பண்ண பாப்பமா சுவாமி அப்படின்னா, நீங்க பண்ண பாப்பம் இல்லை, அது வந்து பாத்தீங்கன்னா நீங்களா இழுத்து போட்டுன்றது. அந்த பாப்பம் என்ன பண்ணுன்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை 5 வருஷம் கழிச்சோ ஏதோ ஒரு துக்கம் வரப்போறது. அந்த துக்கத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இப்பவே வலுக்கட்டாயமா உங்களோட பூர்ணமா அதை அனுபவிச்சிட்டீங்க. இப்ப பக்திக்காக அதை பண்ணும்போது, விரதமா பண்ணும்போது என்ன ஆயிடுது, நமக்கு வந்து அதுல வந்து பெரிய எதிர்ப்பு இருக்காது. நம்ம தானே வந்தோம், நம்ம சுவாமிக்காக பண்றோம் அப்படின்னு. அப்போ நம்ம இப்ப விரத அனுஷ்டானங்கள், இதெல்லாம் பூஜைகள் புனஸ்காரங்கள்ல பண்ற துக்கங்கள் எல்லாம் இந்த ஜென்மத்துல இருக்கிறது தான் கேன்சல் பண்ணும் ஒழிய சஞ்சிதத்துல இருக்கிறத கேன்சல் பண்ணாது. ஏன் அப்படின்னா, சஞ்சிதத்துல இருந்து மெச்சூரிட்டி ஆகல. அப்ப மெச்சூரிட்டி ஆகாததை என்ன பண்ண முடியாது, போகம் பண்ண முடியாது. அப்ப எது மெச்சூரிட்டி ஆகி பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு, பிராரப்தம். அப்ப பிராரப்தத்தை வந்து நம்ம பண்ற எல்லா விரதங்களும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய துக்கங்களை நாசம் பண்றதுக்காக தான் நம்ம பண்ற. இப்ப டே டு லைஃப்ல பண்ற எல்லாமே. இப்ப இந்த 1 மணி நேரம் உட்காடுறீங்க, 1 மணி நேரம் உட்கார்றது வந்து எவ்வளவு கஷ்டம். 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கையை காலை அடக்கி உட்கார்ந்து. வயசானவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, கையை காலெல்லாம் மூட்டு வலி வருமா, பேக் பெயின் வருமா, ஆமா, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு காலங்கத்தால வந்து 6:30 மணில இருந்து 8, ரொம்ப பிரைம் டைம் இது, ரொம்ப பரபரப்பான டைம் இது, காலங்கத்தால நம்மளோட காரியங்கள். இந்த டைம்ல நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப துக்கம் இருக்கா, ஆயாச துக்கம் இருக்கா, இருக்கு. இதனால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா, ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு துக்கம் வர்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி சத்சங்கத்துல இருக்கும் போது நீக்கிறோம். 2 காரியம் நடக்குது நம்ம பண்ணும்போது. ஒண்ணு, நம்ம அனுபவிக்க வேண்டிய துக்கமும் நாசம் ஆயிடுது, கூடவே சைமல்டேனியஸா ஒரு புண்ணியத்தையும் நம்ம என்ன பண்றோம், கிரெடிட் எடுத்துறோம். ஆனா சஞ்சிதத்துக்கும் இப்ப நம்ம அனுபவிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா பூர்வபக்ஷி என்ன பண்றான், நம்ம அனுஷ்டானம் பண்ணக்கூடிய நித்திய கர்ம அனுஷ்டானத்தோட துக்கங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா சஞ்சிதத்துல இருக்கிற பாப்பத்தை நாசம் பண்ணும் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் பிராயச்சித்தவத்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராயச்சித்த கர்மத்தை போல. இது வந்து பாத்தீங்கன்னா பாதி இத அவன் சஞ்சிதம்னு சொல்றான். இந்த பேராகிராஃப்ல நம்ம பிராரப்தமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர். இப்ப நம்ம பிராயச்சித்தவத்து அப்படின்னு அவன் எக்ஸாம்பிள் சொல்றான். பிராயச்சித்தம்னா என்ன அர்த்தம், இப்ப நீங்க ஜோசியர்கிட்ட போறீங்கன்னு வச்சுங்களேன், ஜோசியர் என்ன பண்ணுவாரு,
அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு இந்த தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல இந்த கர்மத்தை பண்ணாம விட்டுட்டீங்க, இந்த கர்மத்தை பண்ணாம விட்டுட்டீங்க, அதுக்கு பிராயஷ்சித்தமா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த அன்னதானம் பண்ணுங்க, இந்த பூஜை பண்ணுங்க, இந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வாங்க, தான தர்மங்கள் பண்ணுங்க, காக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வைங்க, செப்பல் வாங்கி கொடுங்க, கொடை வாங்கி கொடுங்க வயசானவங்களுக்கு, அன்னதானத்தை முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்தை பண்ணுங்க. இது மாதிரி நிறைய கர்மங்களை சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராயஷ்சித்தம். பிராயஷ்சித்தம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம பண்ணின பாப்பங்களுக்கு ஒரு காம்பன்சேட் பண்றது. ஏற்கனவே நான் பண்ணியிருக்க பாப்பத்துக்கு ஒரு சைமல்டேனியஸா அதுக்கு ஈக்குவலா ஏதாவது ஒரு புண்ணியத்தை பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் ஆயிடும். இதுதான் பிராயஷ்சித்த கர்மத்தோட இது. இத நம்ம என்ன பண்றோம், வேதாந்தம் படிச்ச நம்ம கொஞ்சம் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்றோம், ஜி 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 நீங்க பண்ணிட்டு அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்றதை காட்டிலும் இனி ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாவது துக்கம் வர்றதை நாசம் பண்றதுக்கு இப்பவே நீங்க விரதங்கள் எடுங்க, இப்பவே நீங்க அன்னதானங்களை பண்ணுங்க, இன்னைக்கு இப்பவே வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திராடனங்களை பண்ணுங்க, உடம்ப வந்து கஷ்டப்படுத்துங்க, ஒரு 2 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷனத்துல போய் நில்லுங்க, ஒன்றும் குறையில்லை. நிக்கிறீங்கல்ல, கால் கடுக்க நிக்கிறீங்கல்ல, அந்த துக்கம் என்ன துக்கம், உங்களுக்கு என்னைக்கோ வரக்கூடிய உடல் உபாதையோ ஏதோ ஒரு துக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா காம்பன்சேட் பண்றது. அப்போ நம்ம பண்ற எல்லா நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் எல்லாமே நமக்கு வரக்கூடிய துக்கங்களை தான் நாசம் பண்ணுது, ஃபியூச்சர்ல நடக்கிறத வெறும் முன்னாடியே. பிராயஷ்சித்தம் எப்படி ஒரு கர்மா நடந்து பின்னாடி பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்றோமோ அதே மாதிரி நித்திய கர்ம அனுஷ்டானங்களோடது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருக்கிறத நம்ம முன்னாடி இது பண்றோம். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், ஃபியூச்சர்னு உடனே அவன் என்ன பண்ணிட்டான், பெரியவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க முன்னாடி, ஏன்பா நீ பண்ற நித்திய கர்ம அனுஷ்டானம் உனக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய துக்கத்தை இந்த துக்கம் போக்கிரும்பா அப்படின்னு சொன்னது. அவன் ஃபியூச்சர்னு எடுத்தது எதை எடுத்துட்டான்னு கேட்டீங்கன்னா சஞ்சிதத்தை எடுத்துக்கிட்டான். சஞ்சிதத்தெல்லாம் கையே வைக்க முடியாது. சஞ்சிதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஷீல்டு, அதை யாரும் ஓப்பன் கூட பண்ண முடியாது, கீ நம்பர் கூட யாருக்கும் தெரியாது. அது வந்து ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் வெளிச்சம், வேற யாராலையும் உள்ள இருக்கக்கூடிய கருமங்களை யாராலையும் அறிய முடியாது. ஆமா, பிராரப்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா வெளியில படும்போது உள்ள இருக்கிறது யாருக்கும் என்னன்னே தெரியாது. தெரிஞ்சாதானே நீங்க வந்து அதை இது பண்ண முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்ரஸ் ஆகவே இல்லை. எது ப்ராக்ரஸ் ஆயிருக்கோ அதை மட்டும் தான் நம்ம அனுபவிக்க முடியும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, பிராயஷ்சித்தவத்துவா பூர்வ உபாத்த துரிதக்ஷயார்த்தத்துவாத் நித்திய கர்மனாம். பூர்வ உபாத்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த கர்மா பண்ணும் போது சங்கல்பம் பண்ணும் போது மமோபாத்த துரித க்ஷய அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சங்கல்பங்கள்ல நம்ம அடிக்கடி எல்லாரும் பயன்படுத்தணும். நித்திய கர்மானுஷ்டானம் பண்றவங்க எல்லாம் சமஸ்த துரிதக்ஷய அப்படின்னு சமஸ்தன்ற வார்த்தையை வேற போட்டுக்கிறோம். என்னால் சம்பாதிக்கப்பட்ட பூர்வத்துல சம்பாதிக்கப்பட்ட எல்லா பாப்பங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நஷ்டமாகட்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்க நித்திய கர்மனாம். நித்திய கர்மத்தோட பலன் இதான் அப்படின்னு. ஆக்சுவலா அது இல்லை. பூர்வ கர்மங்கள்னா சஞ்சிதத்துல இருக்கிறத வந்து கேன்சல் பண்றதுக்கு இல்ல, நம்ம இந்த பிராரப்தம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிராரப்தத்துக்குள்ளார நம்ம போகம் பண்ண வேண்டிய நிறைய துக்கங்கள் இருக்கும். அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, யாராவது எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சந்தியாவந்தனம் பண்றது பிராமணர்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சத்திரியர்கள் ஏதாவது சாதகர்களா இருந்தாங்கன்னா சத்திரியர்கள் பண்றாங்க, வைசியர்கள் யாரும் பண்றதே இல்லை, அவங்களுக்கு வரவும் மாட்டேங்குது யாரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சூதர்களை சொல்லவே வேணாம், அதை விட்டுருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிராமணர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விஷக்கடினால யாராவது செத்துருக்காங்கன்னு லிஸ்ட் எடுத்து பாருங்க. இந்தியா ஃபுல்லா எத்தனை பேர் விஷக்கடியினால செத்து போயிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாம்பு கடிச்சு, தேனு கடிச்சு, ஏதாவது விஷஜீவர்கள் கடிச்சு, மொத்த லிஸ்ட்டையும் வந்து ஏதாவது ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து இதெல்லாம் எடுத்து பார்த்தோட தெரிஞ்சிடும். அதே மாதிரி யாரெல்லாம் விஷஜுரத்தினால இறந்து போயிருக்காங்க, ஏதாவது இப்போ கொரோனா வந்துச்சு, அதில் கொஞ்சம் பேர் போனாங்க, அதுலேயும் கூட பிராமணர்கள் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு பாருங்க, லிஸ்ட் பாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ரொம்ப கடுமையான ரோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வைசியர்கள் சூத்திரர்கள் க்ஷத்திரியர்கள் கஷ்டப்படுற துக்கங்கள் அவங்கள்ட்ட இருக்குமான்னு பாருங்க. டே டு லைஃப்ல அவங்க வீட்டில இருந்து ஏதாவது சத்தம் வருமானு பாருங்க. மற்றவங்க வீட்டில் சண்டையும் சச்சரவுமா நடந்துகிட்டு இருக்கோம், பிராமணர் வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சத்தமே இருக்காது, வாதமே இருக்காது, விவாதங்கள் இருக்காது. ஏன் சுவாமி அவங்க வந்து மற்ற சௌக்கியமா இருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன காரணம் தெரியுங்களா? சந்தியாவந்தனம்.
ஏன் அப்படின்னா 7 வயசுல 6 வயசுல 7 வயசுல ஆரம்பிச்ச சந்தியாவந்தன் நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரு துக்கத்தை கொடுக்கறது. அது 2 காரியத்தை பண்ணும். நீங்க பண்ற நித்திய கர்ம அனுஷ்டானம் என்ன பண்ணும்னா பாப்ப துக்கத்தையும் நாசம் பண்ணும், ஒரு புண்ணியத்தையும் கிரியேட் பண்ணும். அப்போ ஆகாமி புண்ணியத்தையும் கிரியேட் பண்ணும் ஆகாமியா. அதே நேரத்துல இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய கர்மங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க, சந்தியாவந்தன் மாதிரியான நித்திய கர்ம அனுஷ்டானத்திலேயே அதை நாசம் பண்ணிடுறீங்க. அப்ப அவன் ஃபேஸ் பண்ண வேண்டிய பாப்பங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஆயாச துக்கம், டெய்லி படுற கஷ்டத்தினால அவன் வந்து பாத்தீங்கன்னா இதாயிரும். வேற துக்கங்களே அவனுக்கு வராது உங்களுக்கு. அதனால்தான் மகா பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா தலையா அடிச்சுக்கிட்டார், சந்தியாவந்தனை விடாதீங்க, சந்தியாவந்தனத்தை விடாதீங்க. சந்தியாவந்தனத்தை விட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் மற்ற ஆட்களுக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதையெல்லாம் உங்களுக்கும் சம்பவிக்கும் அப்படின்னு. இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிராமணர்களுக்கு நடக்காததெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சந்தியாவந்தனத்தெல்லாம் விட்டாங்க, நித்திய கர்மத்தை எல்லாம் விட்டாங்க. அப்ப நித்திய கர்ம அனுஷ்டானம் என்னன்னா யாரா இருந்தாலும் 3 காலம் உட்காருங்க, உங்களுக்கு வேற எந்த இன்னலும் வராது. 3 காலம் ஜபம் பண்ணுங்க, 3 காலம் பிராணாயாமம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகத்தை அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு கீழே பாயை விரிச்சு போட்டு கீழே தரையில படுங்க, சுகம் அனுபவிக்காதீங்க. அப்படி ஒவ்வொன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா துக்கமா விரதமா நீங்க எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பவிக்க வேண்டிய எல்லா துக்கங்களும் நீங்க எடுக்கிற அந்த விரதங்கள்லயே என்ன ஆயிடும், க்ஷயமாயிடும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மானுஷ்டானத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்றீங்க கேளுங்க, நீங்க ஏதாவது வந்து நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணாம போனீங்கன்னா எதிர்பாராத விதமா உங்களுக்கு துக்கம் வரும். அந்த துக்கம் வந்து பாத்தீங்கன்னா கழிஞ்சு போகான புண்ணியம் கிடைக்காது. ஆனா நீங்களா எடுத்துக்கிற விரதம், நீங்களா எடுத்துக்கிற அந்த நித்திய கர்மானுஷ்டானத்தோட துக்கம், சிவ பூஜையோ இல்ல ஏதோ ஒன்று பண்ணும் போது கஷ்டப்படுறீங்கல்ல, அது எல்லாம் என்ன பண்ணும், புண்ணியத்தையும் கிரெடிட்ல கொண்டு வந்துடும் ஆகாமியில. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்பத்தையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நஷ்டம் பண்ணும். அப்ப என்ன ஆகும், நீங்க சுகமாவே இருக்கலாம். பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா மன அமைதியோட சாந்தியோட இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இருந்ததுக்கு காரணம் இதுதான். ஆனா இவன் பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நித்திய கர்மத்தோட அனுஷ்டானத்துல உண்டாகிற துக்கம் சஞ்சிதத்துல இருக்க பாப்ப கர்மத்தை நாசம் பண்ணுன்னு சொல்றான். இது தவறானது. அது மட்டும் இல்ல, ஆரப்தானாம் ச உபபோகே ஏவ கர்மனாம் க்ஷீயமானத்வாத். ஆரப்தானாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா உபபோகேன ஏவ கர்மனாம் க்ஷீணத்வாத். யாரா இருந்தாலும், ரமணரா இருந்தாலும் சரி இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி, இந்த சரீரத்துக்கு பிரபல பிராரப்தம்னு ஒண்ணு சொல்லிட்டு வந்துறீங்களா, 2 பிராரப்தம் இருக்கு. பிரபல பிராரப்தத்தை நீங்க நித்திய கர்ம அனுஷ்டானத்தினால என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. 3 பிராரப்தம் சொல்றோம், ஸ்வைச்ச பிராரப்தம், பரைச்ச பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம் 3. அதே இன்னொரு 3 சொல்லும் போது என்ன பண்ணுவோம், ஸ்வைச்சா பிராரப்தம், பரைச்ச பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம். அனிச்சா பிராரப்தம்ன்றது விதி, ஈஸ்வர இச்சா. இதுக்கு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபல பிராரப்தம், துர்பல பிராரப்தம், அப்புறம் நியூட்ரல் பிராரப்தம் 3 இருக்கு. பிரபல பிராரப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அனிச்சான்றது. எது அப்படின்னா பிரபல பிராரப்தமும் அனிச்சையும் ஒண்ணு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு யூனிவர்சலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கும் காமனா அப்ளை ஆகிறது. இப்ப வெயில் அடிக்குது அப்படின்னா வெயில எல்லாரும் கஷ்டப்படணும்னா வெயில் கஷ்டப்பட்டுதான் ஆகணும், அது பிரபல பிராரப்தத்தை வந்துடும் உங்களுக்கு. அப்ப வந்து அதெல்லாம் மாற்ற முடியாது. அப்ப துர்பல பிராரப்தத்தையும் நியூட்ரல் பிராரப்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம அனுஷ்டானங்களால என்ன பண்ணலாம், பின்னாடி சம்பவிக்கிறது முன்னாடி எடுத்து அனுபவிச்சுதான் ஆகும். இப்ப நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கஷ்டப்பட்டு உட்காடுறீங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு பாப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி 5 வருஷம் கழிச்சு உண்டாகக்கூடிய துக்கத்தை இப்ப என்ன பண்ணுது, கஷ்டம் பண்ணுது. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயாவது டாக்டர்கிட்ட போய் உட்கார்ந்துருப்பீங்க. டோக்கன் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 307 அப்படின்னு இருப்பான். 307 நீங்க நிப்பீங்க, என்னன்னா 30ல நிப்பீங்க. ஐயோ 30ஆ? அப்ப என்ன பண்ணுவீங்க, நிப்பீங்க, இப்படின்னுவீங்க அப்படின்னுவீங்க, நின்றுக்கிட்டு புலம்பிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அந்த டாக்டர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மெனக்கெட்டு அது வரைக்கும் 4 மணி நேரம் உட்கார்ந்து அதுக்கப்புறம் டாக்டரை பார்ப்பீங்க. எங்கேயாவது போய் வெயிட்டிங்ல நிப்பீங்க, துக்கமா இருக்கும். அப்போ அது மாதிரி துக்கத்தை இப்ப நம்ம பண்ற இது என்ன ஆயிடும், 1 மணி நேரம் கிளாஸ்ல 1.5 மணி நேரம் கிளாஸ்ல உட்காரும் போது உண்டாகிறது. ஆனா கூட என்ன கிடைக்குது, அங்க எந்த ஞானமும் கிடைக்காது. ஒரு டாக்டர்கிட்ட வெயிட் பண்ணும் போது உண்டாகிறது பாப்பத்தை க்ஷயம் பண்றது மட்டும்தான். ஆனா 1 மணி நேரம் கிளாஸ்ல உட்காரும் போது ஞான சம்ஸ்காரமும் உண்டாகுது, ஒரு புண்ணியமும் கிடைக்குது, கூட வந்து பாத்தீங்கன்னா பாப்பமும் நாசமாகுது. என்ன பெனிஃபிட் பாருங்க.
இதுக்காக என்ன பண்ணிக்கணும், நம்ம சதா வந்து பாத்தீங்கன்னா நல்ல கர்மங்கள்ல கஷ்டப்பட்டாவது நல்ல கர்மங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நல்ல கர்மங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சிரமம் இருக்கும். அந்த சிரமம் எல்லாமே நமக்கு ஃபியூச்சர்ல உண்டாகக்கூடிய பாப்பத்தை நாசம். ஆனா சஞ்சிதத்துல இல்ல, சஞ்சிதத்துல யாரும் கை வைக்க முடியாது, மனசுல வச்சுங்க. இந்த பிராரப்த கர்மத்தை உபபோகம் பண்ணிதான் க்ஷீணமாகிறது காரணத்தினால அபூர்வானாம்ச கர்மனாம் அனாரப்தே அயத்தன சித்திம் கைவல்யமிதி. அவன் என்ன பண்றான், அனாரப்தான் அபூர்வானாம் அப்படின்னா, அபூர்வனா கண்ணுக்கு தெரியாத அந்த சஞ்சித கர்மா இருக்குல்ல, அந்த சஞ்சித கர்மாக்கள்ல இருக்கக்கூடிய அனாரம்பே பலன் கொடுக்க ஆரம்பிக்காத சஞ்சித கர்மாக்கள் இருக்குல்ல, அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முயற்சியே இல்லாமல் அயத்தன சித்தியம் கைவல்யம் இது, அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் நித்திய கர்மத்தை பண்றதுனால க்ஷயமாயிடும். அதனால எந்த முயற்சியும் இல்லாம ஞான அபியாசமோ இல்ல நிஷ்டைக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற விவேக வைராக்கியம் மண்ணாங்கட்டி புண்ணாக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா மோட்சத்தை அடைந்து விடுவோம். முயற்சி இல்லாமல் அயத்தன சித்திம் கைவல்யம் இது, முயற்சி இல்லாமலே சித்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். சொன்ன மாத்திரத்துல ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்த பட்சத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கிறார். நிறைய நல்லவங்க வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசிகளை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்திகள் நிறைய பேர் நீங்க அம்பா சமுத்திரம் பக்கம் போனீங்க அப்படின்னா விக்ரமசிங்கபுரம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, திருநெல்வேலி பக்கம் நான் சொல்ற ஏரியால வந்து பாத்தீங்கன்னா விக்ரமசிங்கபுரம், கல்லிடைக்குறிச்சி, அப்புறம் பாபநாசம், அந்த ஏரியாலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சைவத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க நிறைய, திருநெல்வேலி மாவட்டமே நிறைய அப்படிதான் இருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நிஷ்டர்கள், சிவபக்தி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் நல்லவனா இருந்தாவே போதும்பா, நல்லவனா இருந்தாவே என்ன ஆயிடும், நாங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லவனா இருக்கோம், எங்களுக்கு மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரயத்தனம் விவேக வைராக்கியம் மண்ணாங்கட்டி போனாக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை, நாங்க நல்லவனா இருந்தாவே. ஆமா, நாயன்மார்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவாங்க, நான் இருக்காங்களோ இல்லையா நல்ல கிரகஸ்தர்களா இருந்து செத்து போனாவே என்ன ஆயிடும், மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கைலாய பதவி கிடைச்சிரும் அதுவே போதும் எனக்கு அப்படின்னு. ஆக்சுவலா அப்படி இல்லை. உங்களோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சிதத்துல இருக்கிற கர்மத்தை எந்த கொம்பனாலையும் எந்த கர்மத்தினாலையும் நாசம் பண்ணவே முடியாது. அப்ப அதுதான் இங்க ஆச்சாரியார் சொல்றாரு. என்ன பண்றார், சித்தாந்த பட்சத்தை ஆரம்பிக்கிறார். அவ்வாறு இல்லை அப்பா, நீ சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா மந்திரங்கள் இருக்கு, வேத மந்திரங்கள் இருக்கு. தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி நான்ய பந்தா வித்யதேயனாய, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் மந்திரம். இதே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புருஷ சூக்தத்துல இருக்கிறது, இன்னும் நிறைய இடத்துல இருக்கு. தமேவ விதித்வா அப்படின்னா அந்த பரமாத்மாவை அந்த பிரம்மத்தையே அறிந்து, விதித்வா அப்படின்னா அனுபூதி செய்து, அகமஸ்மி அப்படின்னு நான் அந்த பிரம்மமாயிருக்கேன் அப்படின்னு அனுபூதி செய்து, அதிமிருத்யுமேதி இந்த மிருத்யுவை, இந்த மிருத்யுன்ற சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா கடந்து செல்கின்றான். ந அந்நிய பந்தா வித்யதே அயனாய, இதற்கு அந்நியமா வேற எந்த மார்க்கமும் இல்லை. இந்த பிரம்மத்தை நான் என்று அறிந்து நான் பிரம்மமா அறியறத தவிர்த்துட்டு உங்களுக்கு வேற எந்த உபாயமும் இல்லை. அப்ப என்ன, எந்த உபாயம்னு அர்த்தம், எந்த கர்மமும் இந்த உபாயமா இல்லை. அறியறதல் மட்டும்தான், நான் பிரம்மமா இருக்கின்ற அனுபூதி மட்டும்தான் இந்த மரணத்தை தாண்டி அடுத்த ரீபர்த் வராம இருக்கிறதுக்கு சாதனம். அதுக்கு அந்நியமா வேறு ஒரு மார்க்கம் இல்லவே இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்லுது. இதி அவித்யாயா அந்யக வித்யாயா அந்யக பந்தா மோக்ஷாய ந வித்யதே இது ஸ்ருதி. அப்ப ஸ்ருதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்யா கண்ணியமா பிரம்மத்தை நான் அப்படின்னு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தன் நிஷ்டையை அடையறதுக்கு அந்நியமா வேற ஒரு மார்க்கம், அந்நிய பந்தா அப்படின்னா மார்க்கம், பந்தானா மார்க்கம், வேற ஒரு மார்க்கம் மோக்ஷாய மோட்சத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ந வித்யதே இல்லவே இல்லை, மோட்சத்தை அடையறதுக்கு வேற ஒரு மார்க்கம் இல்லவே இல்லை அப்படின்னு ஸ்ருதியில இருந்தும் தெரிகிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்மவத் ஆகாச வேஷ்டன அசம்பவத் அவிதுஷோ மோக்ஷ சம்பவ சுருத்தேகே அசம்பவ சுருத்தேகே. ஆச்சாரியர் சொல்றார், இந்த ஆகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா பாய் சுருட்டுற மாதிரி சுருட்டிடலாமா? ஒரு பாயை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், சுருட்டி டெய்லி வந்து பாத்தீங்கன்னா படுத்துறோம், படுத்து தூங்கி முடிச்சோன்னே ஒரு பிளாங்கெட்டையோ இல்லை வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ஷீட்டையோ இல்லை பாயையோ நம்ம என்ன பண்றோம், சுருட்டி மடிச்சு வச்சிடறோம்ல.
அது மாதிரி இந்த ஆகாசத்தை வந்து பண்ண முடியுமா? இந்த ஆகாசத்தை சுருட்டி வைக்க முடியுமா அப்படின்னா முடியுமா? முடியாது. அதே மாதிரி எப்படி ஆகாசத்தை சுருட்ட முடியாதோ, சருமவத்துனா முன்னாடி காலத்துல தோல்ல தான் படிப்பாங்க, பாயின்னு வச்சுங்களேன். சர்மவத்துன்றதுக்கு அர்த்தம் தோல்னு சொல்லாதீங்க, பாயை எப்படி நம்ம சுருட்டி வைக்கிறோமோ, முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவாங்க, தோலை வந்து பாத்தீங்கன்னா விரிச்சு வச்சு படுப்பாங்க, கீழே இருந்து சில்னஸ் வராது. நார்த் இந்தியாலாம் இன்னும் இருக்கு அது மாதிரி. இந்த முயல் தோல், மான் தோல், இது மாதிரியான தோல், கரடி தோல், இது மாதிரிலாம் காட்டுவாசிகள்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் கீழே வந்து அது போட்டு படுத்தோம்னா இது வரவே வராது, சில்னஸ் வராது. அதை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பாய் சுருட்டுற மாதிரி, கம்பளி சுருட்டுற மாதிரி சுருட்டி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஆகாஷ வேஷ்டன அசம்பவத், அது மாதிரி ஆகாசத்தை சுருட்டுதல் என்பது எவ்வாறு முடியாதோ, அதே போல அஜ்ஞானிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மோக்ஷ அசம்பவ ஸ்ருதேகே, அஜ்ஞானிகளுக்கு பிரம்மத்தை அறியாதவனுக்கு மோக்ஷம் என்பது சம்பவிக்காது அப்படின்னு ஸ்ருதிகள்ல இருந்து தெரியும். ஞானாத் கைவல்யம் ஆப்னோதி இதீச்ச புராண ஸ்மிருதேகே, அதே மாதிரி சொல்றது ஞானாதேவது கைவல்யம். கைவல்யம் எப்படி சுவாமி கிடைக்கும் அப்படின்னா, ஞானத்தினால மட்டும்தான் கைவல்யம் அடைகின்றான், கைவல்யத்தை அடைகின்றான் மனிதன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் எல்லா இடத்துலையும் ஸ்மிருதிகள்லையும் அநேக பிரமாணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஞானத்துக்கு அந்நியமா கர்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கர்மத்தினால பத்தியத்தே ஜந்துதான் சொல்லுதோ இல்லைய, கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் என்பது நம்மளுடைய சனாதன தர்மத்துல எங்கேயும் இல்லை. ஆனா இதை வந்து கர்ம காண்டிகள் என்ன பண்றாங்க, பூர்வ காண்டிகள், பூர்வ மீமாம்சா அதான் சொல்லல, என்னன்னு கேட்டீங்கன்னா டிராப் அவுட். நம்ம சொல்லுவோம்ல 10ஆம் கிளாஸ்லயே டிராப் அவுட்னா அவன் என்ன பண்ண முடியும், அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேதத்துல வந்து 3 பாகம் இருக்கு, மந்திரம், அப்புறம் பிராமணம், ஆரண்யக்கம் அப்படின்னு. முதல்ல என்ன பண்ணணும், தைத்திரியம் ஆரம்பிக்கும் போதே ஆச்சரியர் சொல்லுவார், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பதப்பாட்டம், கிரமப்பாட்டம் இதெல்லாம் படிச்சுட்டு அர்த்த பாட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உபனிஷத்து எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அர்த்த பாட்டம். ஆனா கர்மகாண்டிகள் வேதம் படிச்சவங்க எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா 1000 முறை டெய்லி தைத்திரியத்தை சொல்லுவாங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிச்சவங்க தைத்திரியம் சொல்லாத நாளே இல்லை. சாப்பிடணும் அப்படின்னா தைத்திரியம் சொன்னாதான் சாப்பாடே. சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்தை சொல்லிதான் சாப்பிட்றதுன்றதே வச்சிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல முக்கியமான மந்திரம் வருது, பிரம்மவிதா ஆப்னோதி பரம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் பிரதிஷ்டிதா. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா வருது, நல்ல மந்திரங்கள். அதுல டெய்லி பாராயணம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பாடசாலை வாத்தியார்கள்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. 1000 முறை சின்ன வயசுல இருந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் கூட பிரம்மவித்து ஆப்னோதி பரம், பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைகின்றான் அப்படின்னு மீனிங். என்னது இது, பிரம்மத்தை அறிஞ்சா பரத்தை அடையலாமா அப்படின்னா என்னது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, பிரம்மம்னா சத்தியம் ஞானம் அனந்தம், சத்து சித்த ஆனந்தம். அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிஞ்சா நமக்கு வந்து மோட்சம் ஆயிடுமா? ஆமா, பிரம்மவேத பிரம்மைவ பவதி, அதையும் படிப்பாங்க. பிரம்மவேத பிரம்மைவ பவதி ந கர்மனான பிரதயாதனேன தியாகே நைக்கே அமிர்தத்வமான சுகு. யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூர்ண கும்ப குடும்பம் அதுவும் பூஜைகள் பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா பூஜைகள்லையும் ந கர்மனான பிரதயாதனேன தியாகே நைக்கே அமிர்தத்வமான சுகு அப்படின்னு மந்திரம் வந்துகிட்டே இருக்கு. கர்மத்தினால் இல்லை, பிள்ளையினால் இல்லை, தனத்தினால் இல்லை அப்படின்னு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கர்மத்துல இருக்கிற இது போகுமான போகாது. ஏன்னா மந்திரமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அர்த்தத்துக்கே போக மாட்டாங்க. டெய்லி பாராயணம் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அர்த்த கிரகணமே ஆகாதே சுவாமி. அர்த்த கிரகணம் ஆனா தானே, அர்த்தம் தானே நம்ம லைஃபை மாற்றும், டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூர்வ காண்டிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மந்திரத்தெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி நான் எப்பந்தா வித்யதேயனாய. புருஷ சூக்தத்துல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி புருஷ சூக்தத்துல இதை படிப்பாங்க. இந்த மந்திரம் அப்படியே புருஷ சூக்தத்துல இருக்கு, நான் எப்பந்தா வித்யதேயனாய, இதுக்கு அந்நியமா வேற மார்க்கமே இல்லை அப்படின்னு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்திலையும் ஞானத்து பக்கம் யாராவது வேட பாடசாலையில இருக்கிறவங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துக்கு வந்திருக்காங்களான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு 5 பேர் இருந்தா பெரிய விஷயம்.
அவங்களும் 5 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மகாண்டியா தான் இருக்காங்க. கர்மகாண்டி சன்னியாசி வேஷம் போட்டாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நம்ம புதுக்கோட்டை அதிஷ்டானத்துல பிரணவானந்த் சுவாமின்னு ஒரு சுவாமி இருக்காரு, நல்ல சண்டி ஹோம ஸ்பெஷலிஸ்ட், நல்ல வேதம் படிச்சவர், சன்னியாசம் எடுத்திருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்காரு, வேதாந்த விசாரத்துக்கு வருவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாள் ஃபுல்லா சுவாத்தியாயத்துல இருப்பாரு, இல்லை கர்மத்துல தான் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம இதுல குட்டிசாமின்னு ஒருத்தர், நம்ம நெரூர்ல ஒரு சாமி இருக்கார், அவரும் குட்டிசாமி, சேலம் குட்டிசாமின்னு ஒரு ஃபேமஸா இருந்தார், இப்ப பெருசாயிட்டார் அவர். அவரும் வேதம் படிச்சவர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்துல இருக்காரான்னு கேட்டீங்கன்னா சுவாத்தியாயத்துல எல்லாம் ரொம்ப கர்ம காரணத்துல தான் இருந்துட்டு இருக்காரு. அப்ப இது மாதிரி இங்க ஒருத்தர் திருவண்ணாமலையில ஒருத்தர் இருக்கார், இது மாதிரி அங்கங்க நம்ம வந்து அங்கங்க ஒருத்தர் இருக்கார். நம்ம எனக்கு தெரிஞ்சு வேதாந்தம் படிச்சு கர்மகாண்டத்துல ஈடுபடாத ஒரு சன்னியாசி இருக்காருன்னா நம்ம பராவித்யானந்தான்னு ஒரு கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்கார், வடவள்ளியில இருக்கார். பராவித்யானந்தா சுவாமி மட்டும்தான் கர்மகாண்டத்துல ஈடுபடாம அவர் என்ன பண்றாரு, வெறுமனே வேதம் படிச்சு வேதத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா அவரும் எரர் பண்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா சன்னியாசம் வாங்கினதுக்கு பிறகு வேதத்தை படிச்சு கொடுக்க கூடாது. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா வேதத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, வேதாந்தத்தை சொல்லி கொடுக்காம வேதத்தை சொல்லி கொடுத்து எங்கேயும் எரர். நாங்க என்ன பண்ணோம், நியமம் வச்சிருக்கோம் அப்படின்னா சன்னியாசம் முமுட்சுவா இருக்கிறவன் சுவாகா வஷட்டு சுவாகாக்காரம் சொதாகாரம் வஷட்காரம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிச்சுவல் பார்ட்டா இருக்கிறது, அதை எதுவுமே சொல்ல மாட்டோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆனா என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதம் படிச்சவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கணும், இங்க அநேக சன்னியாசிகளா ஞான அபியாசத்துல இருக்கணும், கர்மத்தை முடிச்சு உபாசனைக்கு வந்து உபாசனையில இருந்து ஞானத்துக்கு வந்து வேதம் படிச்சவங்க நிறைஞ்சு இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிச்சைக்காரர்களா மட்டும்தான் இருக்காங்க, ஒரு சன்னியாசியை பார்க்க முடியல. ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா பிராமண சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி இல்லவே இல்லை, பிரம்மத்தை சர்ச்சிங் பண்றவங்க யாரே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் அர்த்த கிரமத்துக்கு வரதே இல்லை, அர்த்த பாட்டத்துக்கு வரதே இல்லை. லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா வேத பாராயணம் இல்லை அப்படின்னா வேதத்தை பிரயோகம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டம் அதோட முடிச்சு போயிடுது. நிறைய இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கணப்பாட்டிகள்லாம் அற்புதமான நபர்கள்லாம் இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து அவங்களால வேதாந்தம் கேட்கவே முடியாது, பாராயணம் 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 பாராயணத்தோட ஜீவனம் முடிஞ்சு போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற இந்த மந்திரங்கள் இருக்குல்ல, ஞானாது கைவல்யம் ஆப்னோது, ஞானத்தினாலதான் கைவல்யத்தை அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. இதுக்கப்புறம் வந்து அடுத்த பேஜ்ல சொல்றேன், அனாரப்த பலானாம் புண்ணியனாம் கர்மனா. இப்போ இவனுக்கு பூர்வபக்ஷி பதில் சொல்லலையே சாமி. பூர்வபக்ஷி சொன்னது என்னது, நித்திய கர்ம அனுஷ்டானத்தினால உண்டாகிற துக்கம் சஞ்சிதத்துல இருக்கிற பாப்ப கர்மத்தை நாசம் பண்ணும்னு அவன் சொன்னான். இப்ப நான் கேட்கிறேன், சஞ்சிதத்துல வந்து என்னெல்லாம் பாப்பம் இருக்கும், வெறும் பாப்பம் மட்டும் இருக்குமா சஞ்சிதத்துல, இல்ல வந்து புண்ணியமும் இருக்குமா? அதான் ஏற்கனவே நம்ம போன பேஜ்லயே ஆச்சாரியார் சொல்லும் போதே சொல்லிட்டாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா சொர்க்க பலனை கொடுக்கக்கூடிய கர்மமும் இருக்கும், நரக பலனை கொடுக்கக்கூடிய பாப்ப கர்மமும் இருக்கும். சஞ்சிதத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன கர்மம் கலந்து கட்டி இருக்கும். சரி, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்றதுக்காக நீங்க நித்திய கர்ம அனுஷ்டானம் பண்றீங்க, நித்திய கர்ம அனுஷ்டானத்துல ஒரு துக்கம் வருது, அந்த துக்கம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சிதத்துல இருக்க பாப்பத்தை நாசம் பண்ணுது. சரி, அங்க இருக்க புண்ணியத்தை யார் நாசம் பண்ணுவா? அங்க இருக்கிற சஞ்சிதத்துல இருக்க புண்ணியத்தை நாசம் பண்றதுக்கு ஒன்றை என்ன இருக்கு? எதுவும் இல்லைல்ல, புண்ணியம் அப்படியே பேலன்ஸ்ல இருக்கும்ல. புண்ணியம் என்ன பண்ணும், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பிறவியை கொடுக்குமா? அப்ப நீ உன்னோட நித்திய கர்ம அனுஷ்டானத்தோட துக்கம், ஆயாச துக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பத்தை மட்டும்தான் நாசம் பண்ணுன்னு வச்சுக்கிட்டா புண்ணியம் இருக்குமேப்பா. ஆச்சாரியார் சொல்றார், அனாரப்தா பலானாம் புண்ணியானாம் கர்மனாம் க்ஷய அனுபபத்தேச்ச. அனாரப்தம்னா ஆரம்பிக்காத, பலன் கொடுக்க ஆரம்பிக்காத சஞ்சிதத்தில் இருக்கக்கூடிய புண்ணியானாம் கர்மனா, புண்ணிய கர்மங்கள் இருக்கே அது நாசமாகாதே. க்ஷய அனுபபத்தோ, அதோட நாசம் என்பது சம்பவிக்காது. நீ பண்ற கஷ்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்பத்தை தான் நாசம் பண்ணுன்னு அவனுடைய புண்ணியத்தை. ஏன்னா ஆப்போசிட் தானே, புண்ணியம் பாப்பத்தை நாசம் பண்ணும், பாப்பம் புண்ணியத்தை நாசம் பண்ணும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ பண்ற புண்ணிய கர்மா தான் நித்திய கர்மா அனுஷ்டானம், புண்ணிய கர்மா. அதனால உண்டாகிற துக்கம் எல்லாமே பாப்பத்தை தான் நாசம் பண்ணும். பேங்க் பேலன்ஸ்ல வந்து அப்ப புண்ணியம் நிறைய ஆயிடுமே, அந்த புண்ணியமும் உங்களுக்கு பிறவியை கொடுக்குமா? பிறவியை கொடுக்கும். கைவல்யம் இருக்காது. நான் அதால்தான் எல்லாத்துட்டையும் சொல்றேன், புண்ணியாத்மாக்களா இருக்கிறவங்களா, ஐயோ நீங்க நம்பாதீங்க, தாண்டி போகணும்னு ஆசைப்படுங்க. புண்ணிய பாப்பத்தை கடந்தது இந்த பிரம்ம தத்துவம். மோட்சம் என்பது புண்ணிய பாப்பத்தை கடந்தது. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணி கணப்பாடிகள் எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் சங்கல்பத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
எல்லா பூஜை புனஸ்காரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் சாகர காலம் மட்டும் சங்கல்பம் சங்கல்பம் சங்கல்பம். எவ்வளவு நாள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டே கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. புண்ணிய கர்மா சரி, இந்த புண்ணிய கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், புண்ணிய பிறவிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு லிமிட்டே இல்லை, மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. யதா பூர்வோபாத்தானாம் துரிதானாம், யதா எவ்விதமெனில் முன்னாடி ஜென்மங்கள்ல சம்பாதிக்கப்பட்ட, பூர்வ உபாத்தானம்னா முந்தின ஜென்மங்கள்ல சம்பாதிக்கப்பட்ட, துரிதானம் பாப்ப கர்மங்கள், துரிதம்னா பாப்ப கர்மங்கள், அனாரப்த பலானாம் சம்பவக, முன்னாடி இருக்கிற அந்த எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பவக அதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நாசம் பண்றது சம்பவிக்கும்னா, ததா புண்ணியானாம் அப்படி அனாரப்த பலானாம் சியாத் சம்பவகா. அப்ப பழைய கர்மங்கள் எல்லாம் பிறவிய கொடுக்கும் தானே நீ வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய நித்திய கர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டு இருக்க, அது பாப்பத்தெல்லாம் நாசம் பண்ணட்டும். அப்ப பாப்பம் வந்து பிறவிய கொடுக்கும் அப்படின்னா, அதே மாதிரி நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்க புண்ணிய கர்மங்களும் பிறவிய கொடுக்குமேப்பா, அதுக்கும் சம்பவம் தானே. அப்ப நீ அதை எப்படி அவாய்ட் பண்ணுவ, புண்ணிய கர்மத்தை எப்படி நீ அவாய்ட் பண்ணுவ? அது மட்டும் இல்ல, தேஷாம்ச தேகாந்தரம் அகிருத்வா, அது மட்டும் இல்ல அந்த புண்ணிய பாப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலனை கொடுக்காம க்ஷய அனுப்பப்பத்தவ், அது நாசமாகிறதுன்றது பொருந்தாது. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் என்பது மோட்ச அனுப்பப்பத்தி, மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நீங்க நித்திய கர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டு நல்லவனாவே இருந்து நீங்க செத்து போனாலும் மோட்சம் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நீங்க வேற வழியே இல்லை சாமி. நீங்க என்ன பண்ணணும், ஒரு குருநாதர்கிட்ட வந்து ஒழுங்கா ஆத்மாவை அதிஷ்டானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வரணும் மொழிய பிரம்மத்தை. இது எல்லாம் டிராமா போயிட்டு இருக்கு. இந்த டிராமாவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சத்தியம் நினைச்சு டிராமாக்குள்ளார என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் டிராமால இருந்து வெளியில வர முடியாது. டிராமாவை வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டணும். நல்லது கெட்டது எல்லாம் டிராமால போயிட்டு இருக்கிறது. சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆகிற மாதிரி இந்த சம்சாரம் பொய்ய அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மில வந்து பாத்தீங்கன்னா உள்ள 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 போய் ஹிருதயத்துல ஆதாரமா இருக்கிற நான் அப்படின்ற அந்த பிரம்ம தத்துவத்தை வேக்கப்பாகும். அப்போ வெளியில இருந்து உள்ள போற காரியத்தை தான் பண்ணணும் மொழிய, வெளியிலேயே இருந்துகிட்டு காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சினிமா காட்சிகள்ல மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுற மாதிரி உங்களுக்கு முடிவே கிடைக்காது. ஒரு ஷோ முடிச்சு அடுத்த ஷோ, அடுத்த ஷோ முடிச்சு அடுத்த ஷோ, சினிமா போயிட்டே இருக்கும். ஒரு சினிமா முடிச்சதுன்னா அது ஒரு 100 நாள் ஓடிச்சுன்னா அடுத்த சினிமா 100 நாள் ஓடும், அடுத்த சினிமா 100 நாள் ஓடும். சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க என்னைக்குமே என்ன ஆக முடியாது, விடுபடவே முடியாது கேரக்டரா இருந்தீங்கன்னா. அப்ப கேரக்டர் எல்லாம் பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், வெளியில வரணும். ஞானம் சொல்லுது இந்த இதெல்லாம் டிராமா, அதிஷ்டானமா ஸ்கிரீன் மாதிரி ஒரு பிரம்மம் இருக்கு, அதை அறிஞ்சுக்கோ, அதுதான் நான் அப்படின்னு நீ அறிஞ்ச அப்படின்னா மோட்சம் கிடைச்சிடும். அதுக்கு அந்நியமா நீ என்ன குட்டிக்கரணம் போட்டாலும், என்ன கர்மம் பண்ணாலும், பெரிய பெரிய யாகங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணாலும், அன்னதானம் பண்ணாலும் சான்ஸே புண்ணியம் தான் கிடைக்கும். அப்ப புண்ணியத்திலிருந்து விடுபட முடியாது. நல்லவெல்லாம் என்ன பண்றான், புண்ணியத்துல போய் மாட்டிக்கிறான். பாப்பிகள் எல்லாம் பாப்பத்துல போய் மாட்டிக்கிறான். நல்லவனும் அதாவது நம்ம சொல்றோம், இது வந்து இரும்பு வளையம் கையில மாட்டிக்கிறது. அதே வந்து நல்லதுன்றது வந்து பாத்தீங்கன்னா தங்கம், இவ்வளவுதான். கை காப்பு தான், விலங்கு தான். அப்ப கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கத்தை மாட்டிக்கிட்டா, ஆஹா நான் தங்கம் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாமா? விடுதலை அடையலையே. நீங்க தங்கத்துல வச்சுக்கிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அடையல. உங்களை பவுண்ட் பண்ணி இருக்கிற சங்கிலி வந்து தங்க சங்கிலி, பாப்போன்றது இரும்பு சங்கிலி, அவ்வளவுதான் வித்தியாசம் ஒழிய ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது. அப்போ என்ன பண்ணணும், ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா முறையா ஞான அபியாசத்தினாலதான் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு நிக்குது. இதோட இங்க நிக்கட்டும், நம்ம நாளைக்கு மீதியை பார்க்கலாம். இந்த பேஜ்ல இருக்கிறத ஒண்ணு முடிச்சிடலாமே, ஒரே ஒரு லைன் இருக்கு. ஆமா, தர்மா தர்ம ஹேத்தூனாம் ச ராகத்வேஷ மோகானாம் அந்நியத்திர ஆத்ம ஞானாத் உச்சேத அனுப்பப்பத்தே. ரொம்ப அருமையான வார்த்தையை சொல்லிட்டார். நீங்க தர்ம அதர்ம ஹேத்தூனா, தர்ம அதர்மம் பண்றதுக்கு எது காரணம்? நம்ம வெளியில பண்ற தர்ம அதர்மத்துக்கு எது காரணம்? எந்த கர்மம் பண்றதாலும் ஒவ்வொன்னா போங்க முன்னாடி. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியமம் வச்சுங்க, எத்தர காமக தத்திர கர்மக. எங்கெங்கெல்லாம் கர்மம் இருக்கோ அது புண்ணியம் பாப்பா எது வேணா வச்சுங்க, தர்மம் அதர்மம் ரெண்டு வச்சுங்க. எந்த இடத்துல எல்லாம் ஒரு கர்மம் நடக்குமோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன இருக்கும் அப்படின்னா காமம் இருக்கும். காமம்ன்றது எங்க ஒர்க் அவுட் ஆகுது, மனசா புத்தியா? காமம் மனசு.
மனசுல தான் வந்து பாத்தீங்கன்னா காமமும் குரோதமும் மனசோட இது. சரி, அந்த காம குரோதம் உண்டாகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும்? சங்கல்பம், புத்தியில சங்கல்பம் இருக்கணும். எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு காம சங்கல்பம் வரணும். எனக்கு இது வேணாம் அப்படின்னு ஒரு குரோத சங்கல்பம் உண்டாகும். அந்த காம சங்கல்பத்தை அடையிறதுக்காக தான் நம்ம ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு மனசு ஆலோசனை பண்ணும். அதான் காம ஆலோசனை. அந்த காம ஆலோசனை பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில அது கர்மமா பிரவருத்தி பண்ணுது. நான் பண்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பூஜை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கல்பம் வருது. நான் இப்ப சங்கல்பம் பண்ணியிருக்கேன். கீதா முடிச்சோன்னே பூத்தநாராயணருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிராண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலையால இது பண்ணி நல்ல திரவியங்களால நான் 2-3 நாளுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன் எப்படிலாம் நல்லா பண்ணணும் அப்படின்னு. அப்ப கீதா முடிஞ்சோன்னு ஒரு பூஜை பண்ண போறேன். எனக்கு வந்து சங்கல்பம் ஆயாச்சு. சங்கல்பம் ஆனதுக்கு பிறகு நான் நேத்தே வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, மாலை நல்ல பெரிய துளசி மாலை எங்க சுவாமி கட்டுவாங்க, நல்லா பெருசா மாலை கட்டுவாங்க. இந்த பூ எப்படி இருக்கும், அந்த பூ எப்படி இருக்கும், சுவாமிக்கு போட்டா இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா. இப்ப எங்க நடக்குது ஆலோசனை? மனசுல ஆலோசனை. சங்கல்பம் எப்போ? முதல்ல சங்கல்பம் புத்தியில வந்துருச்சு, மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், கீதா முடிச்சோன்னா ஒரு கர்மமா, ஒரு புண்ணிய கர்மமா, ஒரு பூஜையா வெளில பரிணமிக்கும். அப்ப கர்மம் நடக்குதுனாவே ஒரு அதுக்கு காரணம், அது புண்ணியமோ பாப்பமோ எதுவா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி மனசுல ஆலோசனை, மனசுல ஆலோசனைக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம், சங்கல்பத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மிருதி வந்திருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தர் பூஜை பண்ணதை நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கேன். பெருசா வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாமியை நான் பார்த்த போது இப்ப இந்த வருஷத்துல 2-3 வாட்டி நான் பார்த்துட்டேன். அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு ஒரு பூஜை பண்ணமே அப்படின்னு வரும்போது இது ஸ்மிருதிக்கு வந்துருது. அப்ப ஸ்மிருதி சங்கல்பம் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நினைவு வரணும், ஏதாவது ஒரு நினைவு வரணும். நினைவுக்கு முன்னாடி எது இருக்கு அப்படின்னா வாசனா இருக்கும். அந்த வாசனாய்க்கு பேர் என்ன பேருன்னா அவித்யான்னு பேர். அப்ப நீங்க இத்தனை பண்ணாம கர்மம், கர்மத்துக்கு முன்னாடி காம ஆலோசனை, காம ஆலோசனைக்கு முன்னாடி காம சங்கல்பம், காம சங்கல்பத்துக்கு முன்னாடி ஸ்மிருதி, ஸ்மிருதிக்கு முன்னாடி வாசனை. இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு. இத சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னா, எத்தனை கர்ம, எங்கெங்கெல்லாம் கர்மம் இருக்குமோ தத்திர காம, அங்கங்கெல்லாம் காமம் இருக்கும். காம ஆலோசனையும் காம சங்கல்பத்தையும் ஒன்னாக்கிறீங்க, காமம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் காமம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் எத்தனை காமக, தத்திர அவித்யா, அங்கங்கெல்லாம் அவித்யா இருக்கும். அவித்யான என்னது? வாசனைகள். வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். வாசனையில இருந்தா ஸ்மிருதி, காமம் இதெல்லாம் வரும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப்பா வச்சுங்க. அப்ப தர்ம ஹேத்துனாம், தர்மம் அதர்மம்னு நம்ம வெளியில பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னா ராகத்வேஷ மோகானாம்ட்ட. ராகம் அதுவும் துவேஷம், காம சங்கல்பம், துவேஷ சங்கல்பம், இது வேணும் இது வேணாம். அதுக்கப்புறம் மோகம்னா என்ன அர்த்தம்? அவித்யா. மோகம்னா என்ன அர்த்தம்? அவித்யா. ராகத்வேஷ மோகானாம், ராகத்வேஷம்ன்ற மோகம் அப்படின்ற 3 இது எல்லாம் அந்நியத்திர ஆத்ம ஞானாத் உச்சேத அனுபபத்தேகே. ஆத்ம ஞானத்துக்கு அந்நியமா வேற எந்த ஒன்றாலும் இது என்ன ஆகாது? நாசமாகவே ஆகாது. தர்ம அதர்ம உச்சேத அனுபபத்திகி. அதனால ஞானம் இல்லாமல் தர்ம அதர்மங்கள் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிறது எதுவுமே நம்மளை விட்டு போகவே போகாது. திரும்ப திரும்ப பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பஞ்ச கிளேசங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தியாச்சுனாதான் சொரூப அவஸ்தானம் கிடைக்கும். பஞ்ச கிளேசங்களும் அவித்யா, ராக, துவேஷ, அபினிவேஷம், அஸ்மிதா, இந்த மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா 5 கிளேசங்கள் சொல்றோம். 5 கிளேசங்களும் சொரூப தரிசனத்தினால மட்டும்தான் நாசமாகும். அதனால ஞானத்துக்கு அந்நியமா வேற எதனாலையும் வந்து பாத்தீங்கன்னா தர்ம அதர்மங்களை நம்ம சஞ்சிதத்துல இருக்கிறத நீக்கவே முடியாது அப்படின்னு முடியும். இதோட இங்க நிக்கட்டும். நாளைக்கு மீதியை பார்க்க. நாளைக்கு என்ன லீவா? அஷ்டமி இல்ல? ஆமா, நாளைக்கு அஷ்டமி லீவு. நவமியில வந்து கிளாஸ் பார்க்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண.
ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்கு, ஆபாச கர்மம் மட்டும் தப்பிச்சுக்கலாம். இப்ப எதை பண்ணினாலும் நீங்க பெரிய ருத்ர யாகம் பண்ணிக்கிங்க, இல்ல அஸ்வமேத யாகம் பண்ணீங்க, சங்கல்பம் காம சங்கல்பம் இருந்தா என்ன பண்ணும், பிறவியை கொடுக்கும். நீங்க சின்ன பாப்பம் பண்ணாலும் பெரிய புண்ணியம் பண்ணாலும் பிறவியை கொடுக்கும். எப்போ சங்கல்பம் இருந்துச்சுன்னா. அப்போ அதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நிவர்த்தியா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணம் 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 மட்டுக்கிட்டே யஜ்ஞோதானோ தபஸ்சைவ பாவனானி மனிஷினா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மா பண்ணினாலும் சங்கல்பம் வச்சிங்கன்னா பந்தம் ஆயிடுவீங்க. சங்கல்பத்தை வந்து பாத்தீங்கன்னா இல்லாம கர்மத்தை பண்றது மட்டும்தான் உபாயம். இது வந்து கர்மகாண்டிகள்கிட்ட நீங்க போய் அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா நடக்காது, திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயா போய் அப்ளை பண்ணி பாருங்க, சங்கல்பம் சுவாமி பேர்லயா பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுங்க, ஈஸ்வர பிரீத்தியத்தை மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, கர்மகாண்டிகளுக்கு பூஜாரிகளுக்கு கோபம் வந்துடும். நான் ஒரு கணபதி ஹோமம் பண்றேன், சங்கல்பமே எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ஹோமத்தை பண்ணி பாருங்க, என்ன சங்கல்பம் இல்லாம பூஜையா ஹோமமா அப்படின்வாங்க. ஆனா வந்து அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு 10வது வரைக்கும் படிச்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th டிகிரியில இருக்கிற சப்ஜெக்ட் சிலபஸ் தெரியாது. அதே மாதிரி பூர்வ பாகத்துல இருக்கிற சிலபஸை படிச்சவனுக்கு உத்தர பாகத்துல இருக்கிற சிலபஸ் தெரியவே தெரியாது, மோட்சமா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மம் பண்ணாலும் ஒரே ஒரு உபாயம், ஒண்ணு வேணாம் சார், ஒண்ணு வேணாம். ஏன்னா எல்லாம் என்னது, சினிமால இருக்க காட்சிகள், பொய். அப்ப எதையாவது கேட்டீங்கன்னா சினிமாக்குள்ளார வந்துருவீங்க, சினிமா விட்டு வெளில போக முடியாது, ஸ்கிரீனுக்கு போக முடியாது. அதனால எல்லாத்தையும் வேணாம். அது எப்பவுமே நடக்கிறது தான். வீட்டுல இருந்தா டிஸ்ட்ராக்ஷன் இருந்துட்டு தானே இருக்கும். ஏதோ ஒன்று அன்மியூட் பண்ணாங்கன்னா உள்ள சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது பார்ப்போம். ஹரி ஓம்.